வணக்கம் மக்களே, சனாகவி நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது குற்றப்புனைவு கதை கலர்ஃபுல் கொலைகள். டெக் பார்க்கில் மர்மமாக நடக்கிற கொலையை கண்டுபிடிக்க வரான் இன்ஸ்பெக்டர் ஆதவன். க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் சஸ்பென்ஷன் த்ரில்லர் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கதையை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு கேட்க ஆரம்பிக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கலர்ஃபுல் கொலைகள். சென்னை மாநகரம் அந்த இரவு நேரத்திலும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. சாலைகளில் விரைந்து கொண்டிருந்த ரோந்து வாகனங்களின் சைரன் சத்தம் மட்டுப்பட்ட இரைச்சலை மீண்டும் எழுப்பிக் கொண்டிருந்தது. இளைஞர்களின் புலக்கிடமான அந்த தொழில்நுட்ப பூங்காவிற்குள் நுழைந்தது அந்த காவலர் ஊர்தி. டெக் பார்க் வானுயர கட்டிடங்களின் கோட்டை என பார்த்ததும் சொல்லிவிடலாம். கண்ணாடியால் எழுப்பப்பட்ட பல கட்டிடங்களை கூர்ந்து கவனித்தன காரினுள் அமர்ந்திருந்தவனின் விழிகள். பல முன்னணி நிறுவனங்கள் மாதத்திற்கு லகரங்களில் வாடகை கொடுத்து அமைக்கப்பட்ட டெக் பார்க்கின் சீரான சாலையில் வழுக்கி கொண்டு சென்ற அந்த கார் ஒரு கட்டிடத்தின் முன்பு நின்றது. கதவை திறந்து இறங்கியது போலீஸ் பூட்ஸ் அணிந்த பாதங்கள். LED லைட்டுகள் பளிச்சென இரவை விரட்டியடித்திருக்க எதிரே கூட்டமும் கூச்சலுமாய் இருந்த இடத்தை நோக்கி நடை போட்டான் ஆதவன். முறுக்கிய உடற்கட்டு, காவலனுக்கே உரிய திமிரும் மிடுக்கும் அவன் நடையில் தெரித்தது. அவனை பார்த்துவிட்டு கூடியிருந்த கூட்டம் ஒதுங்கிக் கொள்ள, எப்ப நடந்துச்சு? அழுத்தமாக வந்து விழுந்த அவன் கேள்வியில், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார். ஃபாரன்சிக்கில் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் PMI டிட்டர்மைன் பண்ணலை சார் என்று கான்ஸ்டபிள் சந்திரன் கூற, அவரை தாண்டி பிணம் அருகே சென்றான் ஆதவன். அங்கு கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் மாண்டிருந்தான் ஒருவன். ஆனால் ஆதவனின் கவனத்தை ஈர்த்ததென்னவோ இறந்து கிடந்தவனின் கைதான். கிளவுஸை மாட்டியவன் அவன் கையை தூக்கி பார்த்தான். நீளமும் கருப்புமாய் 85 என்று சன்னமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கு அருகில் ஏதோ ஒரு குறியீடு போடப்பட்டிருக்க ஆதவனின் தீட்சண்ய விழிகள் அதை ஆராய முயன்றன. அலைபேசியை வாங்கி அதை படம் எடுத்து கொண்டவன் கண்களில் பட்டது ஒரு மூலையில் சிதறி கிடந்த பெயிண்ட் டப்பாக்கள். அங்கு சென்று பார்த்தான் ஆதவன். சந்திரா, இன்ஃபார்மர் யாரு? இதோ இவர்தான் சார். முகம் வெளிரி நின்ற ஒருவனை ஆதவ் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினான் சந்திரன். எப்போ பார்த்தீங்க? இறந்து கிடக்கிறவர் தெரியுமா? விசாரித்தான் ஆதவன். தெரியும் சார், இவன் பேர் தாஸ். நாங்கள் 2 பேரும் இங்கே ஒன்னாதான் பில்டிங் ஒர்க் பண்ணுறோம். வெளில சாப்பிட்டு வந்து பார்க்குறப்ப என்று அவன் குரல் உடைந்து விட அவன் விழிகளில் லேசான ஈரப்பதம். உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? இல்லை சார், யார் பிரச்சனைக்கும் அவன் போனதில்லை. அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு தான் சார் இருப்பான். கஷ்டப்படுற குடும்பம் சார். வேலைக்கு தான் இங்கே வந்தான். இப்படி செத்து போமான்னு நினைக்கல என்றவன் அழுதே விட பெருமூச்சு விட்ட ஆதவன், அவன் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா என்று கேட்க, ஆம் என்பது போல் தலையசைத்தான் அந்த சக ஊழியன். சுற்றுப்புறத்தை ஒரு முறை நோட்டமிட்டான் ஆதவன். இரவு நேர பணிக்கு வந்த IT ஊழியர்கள்தான் பீதியாக அங்கே குழுமி இருந்தனர். செக்யூரிட்டி கார்ட்ஸ்கள் சூழ்ந்திருந்த அந்த பார்க்கில் பாதுகாப்பிற்கு குறைவே இருந்ததில்லை. பலருக்கு ஷிஃப்ட்கள் நேரம் கெட்ட நேரத்தில் தான் முடியும். சுருங்க சொன்னால் மனித நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும் எனலாம். அப்படி இருக்க அங்கு ஒரு கொலை நடந்திருக்கிறது. திக் திக் இதயத்தோடு தான் நின்று கொண்டிருந்தனர் பலர். அங்கு அவர்களுக்கு சற்று ஓரத்தில் சில செக்யூரிட்டி கார்ட்ஸும் அவர்களின் தலைமை பணியாளரும் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் முகத்தில் குழப்பமும் வருத்தமும் பயமும் சூழ்ந்திருந்தது. ஒட்டுமொத்த அலுவலகங்களின் பாதுகாப்பிற்காக பணியமர்த்தப்பட்ட குழு அது. இனி அவர்கள் மீதான நாணயம் கேள்விக்குறியாகிவிட்டதல்லவா? மேலிடத்தில் என்னென்ன டோஸ் விலை இருக்கிறதோ என்ற கவலை அவர்கள் முகத்தில் தெரிந்தாலும் எப்படி தங்கள் கண்களை மறைத்து கொலை நடந்தது என்ற ஆதங்கமும் ஆற்றாமையும் அவர்களிடத்தில். ஆதவனின் பார்வை அவர்கள் மீது இருக்கவும் தலைமை பணியாளரான ஜெயந்தன் ஆதவை நோக்கி வந்தான். சார், அவன் தயக்கமாய் காவலன் முகம் பார்க்க, சம்பவம் நடந்தப்போ உங்க ஆட்கள் இங்க இல்லையா? இருந்தாங்க சார், இங்க டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கொலை நடந்தது தெரியல. எந்த சத்தமும் வெளியே கேட்கல சார். யார் டியூட்டியில் இருந்தா? ராதேஷ் சார். தேஷ், இங்க வா என்ற ஜெயந்தன் அழைப்பில் ஆதவன் முன்பு வந்து நின்றான் ராதேஷ். இவர் வெளியே சாப்பிட போறத பாத்தீங்களா? தாஸின் சக ஊழியனை சுட்டிக்காட்டி ஆதவன் கேட்க, ஆம் என தலையசைத்தான் ராதேஷ். அதுக்கப்புறம் யாராவது உள்ள போனாங்களா? கவனிக்கல சார். தயங்கியபடியே சொன்ன ராதேஷின் முகம்
கொஞ்சம் மிரட்சியோடு ஜெயந்தன் பக்கம் திரும்பியது. போலீஸ் ஏதாச்சும் சொல்லட்டும், உன் வேலையை கிழிச்சிடுறேன் என ஜெயந்தன் மிரட்டியது அவனை கலக்கமுற செய்திருந்தது. ரிலாக்ஸ், பில்டிங்க்கு வெளியே நடக்கிறதுக்கு உங்களை கேள்வி கேட்கலாம். பில்டிங்குள்ள வேலை செய்கிற இடத்துல கொலை நடந்ததுக்கு உங்களை ப்ளேம் பண்ண முடியாது என்று ஆதவன் சொல்லவும் தான் ராதேஷிற்கு உயிர் வந்தது. சந்திரா சார், இங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில் கலெக்ட் பண்ணிட்டீங்களா என்றவன் விழிகள் அலுவலகங்களை நோட்டமிட, கேட்டிருக்கேன் சார், 1 ஹவரில் கைக்கு கிடைச்சிடும் என்றான் சந்திரன். ஆம்புலன்ஸ் வந்து தாஸின் பாடியை ஏற்றிக்கொண்டு செல்ல மெல்ல கூட்டம் கலைய ஆரம்பித்தது. சொடக்கிட்டு கூட்டத்தை நிறுத்தினான் ஆதவன். அனைவரும் சற்று திகைப்போடு திரும்ப, சந்தேகப்படுற மாதிரி யாரையாச்சும் பார்த்தீங்களா என்றவன் விழிகள் அனைவரையும் அளந்தது. சிவப்பு, கருப்பு, பச்சை என பல கலர் கார்டுகள் தொங்க நின்றிருந்தனர் ஆண்களும் பெண்களும். இல்லை சார், ஒரு போல் பதில் வந்தது. அவர்கள் முகத்தில் இருக்கும் மிரட்சியை அவதானித்தவனோ, உங்க பயம் புரியுது, பட் கவலைப்படாதீங்க, குற்றவாளியை பிடிக்கிற வரை எங்கள் சைடு இருந்து உங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கப்படும். அதுவும் இல்லாமல் இது என்ன இன்டென்ஷனுக்காக செய்யப்பட்ட கொலைன்னு தெரில, ஸோ எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க என்றவன் பேச்சில் சிறிதொரு நம்பிக்கை வர கொஞ்சம் பயம் அகன்று கலைந்து சென்றனர். தாஸின் பாடி மருத்துவமனை கொண்டு செல்லப்பட பெரம்பலூர் காவல் நிலையத்திற்கு கிளம்பினான் ஆதவன். ஆதவன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். தனது மேசையில் வந்து அமர்ந்தவன், யார் அந்த கான்ட்ராக்டர், இதுக்கு முன்னாடி தாஸ் என்ன வேலை செஞ்சான்னு விசாரிங்க என்றவன், அவன் ஃப்ரெண்ட் மேலேயே ஒரு கண்ணு வைங்க என்க, சரி என்றான் சந்திரன். தாஸ் கையில் இருந்த குறியீட்டை உற்று பார்த்த ஆதவன் அதை சந்திரன் புறம் காட்டி, 85ங்கிறது என்னன்னு கெஸ்ஸஸ் இருக்கா என்று கேட்டான். 1 மினிட் சார் என்ற சந்திரன் அலைபேசி எடுத்து எதையோ தேடினான். 85ங்கிறது ஒரு ஏஞ்சல் நம்பர்னு காட்டுது சார். நேர்மறையான வாழ்க்கை மாற்றங்கள் மற்றும் நிதி முன்னேற்றத்தை குறிக்கும் எண்ணாக கருதப்படுதுன்னு போட்டிருக்கு சார் என்க யோசனையானான் ஆதவன். அவனின் நெறிந்த புருவங்களை பார்த்த சந்திரன், எதிர்மறையான ஒரு செயலுக்கு நேர்மறையான ஒரு அர்த்தத்தை எதுக்கு விட்டுட்டு போயிருக்கான்னு குழப்பமா இருக்கே சார். இது ஏஞ்சல் நம்பர்னு முடிவே பண்ணிட்டீங்களா கிண்டலாய் கேட்ட ஆதவன் பார்வை அந்த குறியீட்டை ஊன்றி கவனித்தது. இந்த 85 நம்பர் பற்றி தாஸ் ஃப்ரெண்டை கேட்டிங்களா? விசாரிச்சேன் சார், தெரியலன்னு சொன்னான். ஓகே, போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நீ போய் பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணு என்ற ஆதவன் காவல் நிலையத்திலிருந்து கிளம்பும்போது மணி அதிகாலை 2. ஆதவனின் ஜீப் கோட்ரஸ் வாயிலை கடந்து அந்த வீட்டின் முன் வந்து நின்றது. ஹெட்லைட்கள் அணைக்கப்பட இறங்கியவன் தன் காலணிகளை கலட்டி ஷூ ரேக்கில் வைத்துவிட்டு தன்னிடம் இருக்கும் சாவியை வைத்து வீட்டை திறந்தான். கிளக் என்ற கதவு திறக்கப்பட அறையில் விளக்குகள் ஒளிர்ந்தன. ஒற்றை கண்ணை மூடி தலையில் லேசாக தட்டி கொண்டவன் சத்தம் வராது கதவை தாளிட 2 அறை கதவுகள் சட்டென திறந்து கொண்டன. அப்பா, இன்னும் நீங்க தூங்கலையா? மாத்திரை போட்டீங்களா இல்லையா? போய் தூங்குங்க முதல்ல. தந்தைக்கு பேசவே வாய்ப்பு கொடுக்காது அவரை படுக்கையில் படுக்க வைத்து அவர் நெஞ்சு வரை போர்வையை போர்த்தியவன் பாக்கெட்டில் இருந்த மாத்திரைகளை அவர் டேபிள் மீது எடுத்து வைத்தான். பிறகு விளக்கை அணைத்தவன், குட் நைட் பா என்று ஓடியே விட்டான். ஹொஃப், பெருமூச்சு விட்டவன் நிமிர்ந்து பார்த்தான். மையிட்ட விழிகள் அவனை முறைத்து தள்ளியது. செல்லம். அவன் தாஜா செய்ய ஆரம்பிக்கும் முன்னே படார் என அரைந்து சாத்தப்பட்டது கதவு. காரம் தூக்கலா இருக்கே, சமாளிச்சுதான் ஆகணும். அன்டைமில் அவன் வீட்டை விட்டு சொல்லிக் கொள்ளாது கிளம்புவதும் அவன் வந்ததும் பெற்றவரும் மனைவியும் போட்டி போட்டு திட்ட வருவதும் அவனுக்கு பழகிவிட்டது. சொல்லப்போனால் சமாளிக்க பழகிவிட்டான் எனலாம். தந்தை அவரை பேசவே விடாத அமைதிப்படுத்துபவனுக்கு கட்டியவள் சவாலாய் அமைந்துவிட சோமர்சால்ட் அடித்து கொண்டிருக்கிறான் ஆதவன். கதவை திறந்து கொண்டு அவன் உள்ளே செல்ல அவன் மனைவி ரோஜாவோ முகத்தை திருப்பிக் கொண்டாள். இங்க பாரு ரோஸ், டெக் பார்க்ல ஒரு மர்டர்னு கால் வந்துச்சு, அதான் போனேன் என்றவன் ரோஜாவின் நாடியை பிடிக்க அதை தட்டிவிட்டவள், நைட் டியூட்டியில் உங்களை நான் கேள்வி கேட்குறேனா? நைட் வந்ததே 9 மணிக்கு. சாப்பிட்டு தூங்குனவர் எப்போ எந்திரிச்சு போனீங்கன்னே தெரியல. சொல்லிட்டாவது போயிருக்கலாம்ல என்ற மனைவியின் கோபத்தில் வருத்தமே எஞ்சியிருந்தது. அவளின் 2 கன்னங்களையும் கைகளில் அள்ளியவன்,
என் வேலை இப்படிதான், நானும் உங்ககிட்ட நிறையா டைம் சொல்லிட்டேன் டீச்சர் அம்மா. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வரதான் பார்க்குறேன். நீயும் கொஞ்சம் என்னை புரிஞ்சுக்கோடி ரோஸ் என்றவன் அவள் நெற்றியில் அழுத்த முத்தம் பதிக்க அதில் அவன் மனைவி பாகாய்த்தான் உருகுகிறாள். அவளின் இலகிய வதனத்தை பார்த்த காவலனின் முகம் லேசாய் மலர குனிந்து அவனின் 4 மாத சிசுவிற்கு அவள் வயிற்றில் அழுந்த முத்தமிட்டவனை அவளால் மன்னிக்காமல் இருக்க முடியவில்லை. கள்ளன் அதையே வைத்து அவளை கரைத்து கொண்டிருக்கிறான். தூங்குங்க. அவனை விலக்கியபடி அவள் படுத்துக்கொள்ள இன்னும் முகமூடி விழுந்ததை காட்டிக்கொள்ளாது முதுகு காட்டி உறங்கும் மனைவியின் ரோஷத்தை ரசித்தவாறு கண்மூடினான் ஆதவன். புலர்ந்த காலை பொழுதில் ஆதவனின் ஜீப் பெரம்பலூர் பொது சுகாதார மருத்துவமனை முன்பு வந்து நின்றது. அவனுக்காக வெளியே காத்திருந்த சந்திரன் இவனை கண்டுவிட்டு அவன் அருகே விரைந்தான். அட்டாப்சி ரிப்போர்ட் வாங்கிட்டீங்களா? எஸ் சார், மர்டர்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்று கோப்பை சந்திரன் நீட்ட வாங்கினான் ஆதவன். டைம் ஆஃப் டெத் 11:45ன்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க சார். எனி அன்யூஷுவல்ஸ்? நோ சார், பாடியில் எந்த விஷமும் இல்லை என்று சந்திரன் பதில் கூற ஒரு முறை ரிப்போர்ட்டை படித்து பார்த்தான் ஆதவன். ஸோ அந்த 85ங்கிற நம்பரை மர்டரர் தான் இங்க் பண்ணிட்டு போயிருக்கான் என்று உறுதிப்படுத்தி கொண்ட ஆதவன் ஓகே லெட்ஸ் கோ என்றபடி தன் வண்டியை எடுத்தான். சந்திரன் வீட்டிற்கு சென்றுவிட ஆதவனின் ஜீப் மீண்டும் தொழில்நுட்ப பூங்காவிற்குள் நுழைந்தது. இரவை விட அதிகாலையில் கூட்டம் அலைமோதியது என்றே சொல்லலாம். இன்னும் பலருக்கு செய்தி தெரிந்திருக்கவில்லை. தெரிந்தவரும் தங்கள் பணியை பார்க்க வரவேண்டிய அவசியம். மக்கள் கூட்டத்தை கூர் விழிகளால் அளவிட்டபடி வண்டியை லாவகமாக செலுத்தி கொண்டிருந்தான் ஆதவன். இவ்வளவு பெரிய ஜனத்திரளில் கொலையாளி யார் என கண்டுபிடிப்பது சவாலான காரியமாக தெரிந்தது. லகரங்களில் சம்பளம் வாங்கும் மனிதன் தொட்டு கடைநிலை ஊழியர் வரை இந்த கேஸில் சஸ்பெக்டாக இருந்தனர். மர்டர் ஸ்பாட்டில் வண்டியை நிறுத்தி கீழே இறங்கினான் ஆதவன். நோ என்ட்ரி பேரிகேட்கள் வைக்கப்பட்டு சில நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்கள் குவிந்திருந்தனர். அவனை பார்த்ததும் அவனிடம் விரைந்தவர்கள், சார், மக்கள் அதிகமாக வேலை பார்க்குற டெக் பார்க்கில் கொலை நடந்திருக்கு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கொலைக்கான நோக்கம் என்ன சார்? இதோட பின்னணி என்ன? வரிசையாய் கேள்விகளை அடுக்கினர். ஏற்கனவே போலீஸ் உறங்குகிறது, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியா என்ற செய்தித்தாளில் கொட்டை எழுத்தில் வந்த செய்தியை பார்த்துவிட்டு டென்ஷனில் வந்தவன் இவர்களின் அடுக்கடுக்கான கேள்விகளில் எரிச்சல் மண்ட. குற்றவாளியை கண்டுபிடிச்ச பிறகு அப்டேட்ஸ் தரும். ஸோ நவ் நோ கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் என்று அவர்களை கடந்தான். டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வேறொரு கான்ஸ்டபிளான ரேவந்த் வந்திருக்க இவனை பார்த்ததும் சல்யூட் அடித்தான். சந்திரன் கேட்டிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா? எஸ் சார், ஆனால் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் கிடைக்கல. அதுவும் இல்லாம என்று ரேவந்த் தயங்க. என்ன ரேவந்த்? கொஞ்சம் குரலை உயர்த்தினான் ஆதவன். அந்த பில்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எந்த ஃபூட்டேஜும் கிடைக்கல சார். ஆதவனின் விழிகள் கூராக அவன் தாடை இறுகியது. சட்டென முகத்தை மாற்றிக்கொண்டவனோ வெல் பிளான்ட் என்று கேலியாக இதழ் விரித்தபடி வேக நடையிட்டு பில்டிங்கிற்குள் சென்றான். ஆதவனின் லேசர் விழிகள் அந்த இடத்தை சல்லடை போட்டு தேட ஆரம்பித்தது. சரியாக 35 வினாடிகள் எடுத்து ஒவ்வொரு இடத்தையும் அவன் ஆராய அவனின் நடைக்கு ஈடு கொடுக்க முடியாது மூச்சிறைக்க அவனை பின்தொடர்ந்தான் ரேவந்த். சரியாய் தாஸ் கொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து சற்று தொலைவில் கம்பிகளும் சிமெண்ட்டுகளும் குவித்து கிடந்தன. அவற்றை நேற்றே சந்திரன் சோதனை செய்திருந்தான் தான். ஆனால் இன்று ஆதவனின் கண்களில் தென்பட்டது அது. அதை விரலில் எடுத்து முகர்ந்து பார்த்தவன் இதழ்கள் லேசாய் விரிந்தடங்கின. சிமெண்ட் கலவைக்கு இடையில் வித்தியாசமாய் இல்லாதிருப்பினும் கெட்டிக்காரன் கண்களில் சிக்கியது அது. இந்த கேஸின் முதல் எவிடன்ஸ் சிகரெட் துணுக்கு. ரேவந்த் சார். என்விலப் என்று கை நீட்ட தன் பாக்கெட்டிலிருந்து எடுத்து நீட்டினான் ரேவந்த். ஆதாரத்தை ஆதவன் சேமிக்க. சார். புரியாத ஆதவனை பார்த்தான் ரேவந்த். சிகரெட் ஸ்பாட்டட் என்றபடி மீண்டும் அந்த அறையை சுற்றி நோட்டமிட்டான். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. அந்த கட்டிடத்தை விட்டு வெளியே வந்தான் ஆதவன். கட்டுமான பணிகள் பாதி நிறைவடைந்திருந்த கட்டிடம் அது. பலகைகள், ஏணிகள், சிமெண்ட் மூட்டைகள், செங்கற்கள் என பொருட்கள் அங்கேயும் இங்கேயும் இருந்தன. அந்த புதிய கட்டிடத்திற்கு இடப்புறமும் வலப்புறமும்
பன்னாட்டு நிறுவனங்கள் இருந்தன. நேரெதிரேவும் ஒரு உயர்ந்த கட்டிடம் இருந்தது. ஆக மக்கள் அதிகம் நடமாடும் இடம். காலையில் கொலை செய்வது சாத்தியமில்லை. இரவில்தான் கொஞ்சமேனும் சாத்தியம். சரியாய் திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை என எளிதாய் போலீஸ்காரனுக்கு விளங்கியது. ஆனால் யார், நோக்கம் என்ன என அவன் போலீஸ் மூளை யோசிக்க அடுத்த க்ளூ லட்டு போல் அவன் கண்களில் சிக்கியது. தூரத்திலே அதை கண்டுகொண்டவன் இதழ்களில் அசாத்திய புன்னகை. கிளவுஸை மாட்டியவன் அந்த புதரை நோக்கி நடந்தான். இவர் கண்ணுக்கு மட்டும் எப்படி அந்த துணுக்கு தெரிஞ்சுது? சிமெண்ட்டுக்கு நடுவில் சிக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் கண்டுபிடிச்சிட்டாரு என மூளையை கசக்கி கொண்டிருந்த ரேவந்த் அவன் புதரை நோக்கி செல்லவும் அவன் பின்னே ஆர்வமாய் சென்றான். அந்த புதரின் நடுவே மாட்டியிருந்தது ஒரு ரோப். அதை கையில் எடுத்தான் ஆதவன். இரத்த கலரில் ஒரு கம்பெனியின் ஐடி ரோப் அது. டேக் மட்டும் இருக்க ஐடி கார்டை காணவில்லை. இனி சந்திரனை மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு டியூட்டி மாற்ற சொல்லு. இருட்டில் ஆதாரத்தை கோட்டை விட்டுட்டு கிளம்பியிருக்கான். கணீர் குரலில் சொன்னான் ஆதவன். ஓகே சார் என சிறு குரலில் சொன்னவன், கொலகாரன் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறானா சார்? அதிர்ச்சியாய் ரேவந்த் கேட்க, மைட் பி என்றவர்கள் போய் நின்றது என்னவோ அந்த கம்பெனியின் முன்புதான். தாஸின் மரண செய்தி காட்டு தீயாய் டெக் பார்க்கில் பரவியிருந்தது. இங்கிருக்கும் அதீத பாதுகாப்பை அறிந்தே பெண்கள் தைரியமாய் இரவு நேர பணிக்கு வந்து கொண்டிருந்தனர். பெண்கள் மத்தியில் மட்டுமல்லாது ஆடவர்கள் உள்ளத்திலும் சிறு கிளியை கொடுத்திருந்தது அந்த கொலை. ஒருவித பீதி அனைவர் முகத்திலும் தென்பட ஆதவனின் வருகை அந்த அலுவலகத்து நபர்களிடையே பதட்டத்தை உண்டு பண்ணியது. அவன் வருகையை அறிந்ததும் ஃப்ளோர் இன்சார்ஜுகளும் சில முக்கிய மேலாளர்களும் விரைந்து வந்தனர். நேற்று நைட் ஷிஃப்ட் வந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வேணும் என்று கேட்டான் ஆதவன். அவனின் விரைப்பான தோற்றம் அவர்களுக்குள் ஒருவித பயத்தை உண்டு பண்ணியது என்பதே உண்மை. என்னாச்சு சார்? தெரிந்து கொண்டே ஒருவர் கேட்க, ஏன் நேற்று பக்கத்தில் மர்டர் நடந்தது தெரியாது? சஸ்பெக்டிங் இருக்கான்னு சந்தேகப்படுறோம். கோஆப்ரேட் பண்ண முடியுமா முடியாதா? அழுத்தம் திருத்தமாய் அவன் சீறியதில் கொஞ்சம் அரண்டு போயினர். சார் கோபப்படாதீங்க, எங்கள் சைட்லேருந்து முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்றார் இன்னொருவர். ½ அன் ஹவரில் டீட்டெயில்ஸ் கொண்டு வந்து தரோம் சார் என்று விரைந்தனர். ப்ளீஸ் வாங்க என ஆதவையும் ரேவந்தையும் வெயிட்டிங் ஹாலில் அமர வைத்தவர்கள் அவனுக்கு ஜூஸ் ஸ்நாக்ஸ் என்று கொண்டு வர வேண்டாம் என கை நீட்டி மறுத்துவிட்டான் ஆதவன். அறக்க பறக்க நேற்றைய தொழிலாளர்கள் பட்டியலை எடுத்து வந்து நீட்டினார்கள். அவர்கள் முகத்தில் தெரிந்த அசூயையை அவதானித்தபடி ஃபைலை புரட்டினான் ஆதவன். அவனிடம் ஏதோ கேட்க அவர்கள் தயங்கி நிற்பது ரேவந்திற்கு புரிந்தது. அவர்களே கேட்கட்டும் என்று காவலன் காத்திருந்தானோ. சார் தயக்கமாய் ஒரு மேலதிகாரி கூப்பிட, எஸ் சொல்லுங்க என்றவன் பார்வை அந்த பெயர் பட்டியலைத்தான் பார்வையிட்டு கொண்டிருந்தது. எங்க கம்பெனி மட்டும்தான் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கா சார் என்றவர் கேள்வியில் அவர்களை நிமிர்ந்து பார்த்தான் ஆதவன். எங்க கம்பெனி சார்ந்து ஏதாச்சும் ஆதாரம் கிடைச்சிருக்கா? ஏன் கேட்குறோன்னா, இது எங்க கம்பெனி ரெப்புடேஷன் சம்மந்தப்பட்டது சார். நீங்க வந்ததை பார்த்துட்டு எம்ப்ளாயீஸ் கொஞ்சம் பேனிக் ஆயிட்டாங்க. தப்பு செஞ்சவங்க தான் சார் பயப்படணும். குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முழு ஒத்துழைப்பு கொடுக்கறதுல கூட ஒரு சுயநலம் வந்துடுச்சுல்ல. மனுஷ உயிருக்கு முன்னாடி ரெப்புடேஷன் முக்கியமாயிடுச்சு. பட் சாரி டு சே, உங்கள் கம்பெனி ரோப் தான் டெட் பாடி பக்கத்தில் கிடச்சிது என்று எழுந்தவன், நைட் நான் நேரில் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் விஷயம் வெளியே கசிஞ்சுது என மிரட்டும் பார்வை பார்த்தான் ஆதவன். போகாது சார் உறுதியளித்தனர் உயரதிகாரிகள். ஆதவனின் கைபேசி சினுங்கியது. அங்கிருந்து விடை பெற்றவர்கள் நேராக மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கு இறந்து போன தாஸின் குடும்பத்தார் அவன் உடலை பெற்றுக்கொள்ள வந்திருந்தனர். கண்ணீரும் ஒப்பாரியுமாய் இருந்த இடத்தில் ஓரமாய் நின்றான் ஆதவன். அவன் வீட்டுக்கு கடைசி பையனா சார், ஏழ்மையான குடும்பம் போல. 2 அண்ணனும் ஊர்ல சித்தால் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அம்மா அவன் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்களாம் சார். அவனோட அண்ணனுங்க தான் பாடி வாங்க வந்திருக்காங்க. விசாரித்து வந்தவற்றை சொன்னான் ரேவந்த். ஊர்ல அவனுக்கு ஏதாச்சும் விரோதம் இருந்ததா? அவங்களுக்கு தெரிஞ்சு யாராவது அந்த கம்பெனியில வேலை பார்க்குறாங்கன்னு விசாரிச்சியா? கேட்டேன் சார், அப்படிலாம் ஏதும் இல்லையா. அவங்க ஊர்க்காரங்க கூட அவனை நல்ல மாதிரியா தான் சொல்றாங்க என்று ரேவந்த் சொல்லி கொண்டிருக்க, அதற்குள் கண்ணீரோடு அவன் முன்னே வந்தனர் தாஸின் அண்ணன்கள். கடைக்குட்டி தம்பி சார், எவ்வளோ சொல்லியும் கேட்காம டவுனுக்கு போனா சுழுவா கடன் அடைச்சலான்னு கிளம்பி வந்தான். இப்படி போனமா பார்ப்போன்னு நினைக்கல சார்.
தயவு செஞ்சு என் தம்பியை கொன்னவனை கண்டுபிடிச்சு தாங்க சார். அவனை கண்டதுண்டமா வெட்டி போட்டாதான் எங்களுக்கு நிம்மதி. மூத்தவன் ஆக்ரோஷப்பட, ஒரே தம்பி சார், யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்ல, அவனை போய் கொன்னுட்டாங்களே. தலையில் அடித்து கொண்டு அழுதான் இளையவன். கவலைப்படாதீங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சு நீதி வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு என அவர்களை அனுப்பி வைத்தான் ஆதவன். அழுதபடியே அவர்கள் தாஸின் உடலை வாங்கி கொண்டு கிளம்ப, இவங்களுக்கு சொத்து இருக்கா? நாடியை தடவியபடி யோசனையாய் கேட்டான் ஆதவன். ஒரு வீடு மட்டும்தான் அம்மா அப்பா விட்டுட்டு போன சொத்துன்னு ஊர்க்காரங்க சொல்லிட்டாங்க சார். இவங்க மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும் ரேவந்த். ஓகே சார் என்றவன் அவர்கள் அங்கு செல்வதற்கு முன்பு இங்கிருந்த அவ்வூர் காவல் நிலையத்திற்கு போன் அடித்தான். உடற்கூறாய்வு செய்த மருத்துவரை ஒரு முறை சந்தித்து தனக்கு இருந்த சந்தேகத்தை கேட்டுக்கொண்ட ஆதவன் மறக்காது சிகரெட் துணுக்குகளை ஃபாரன்சிக்கிற்கு அனுப்பி வைத்தான். எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் ஒரு டைம் பார்க்கலாம் என தன் மேசையில் ஆதவன் அமர 4 இடங்களிலிருந்து கேட்டு பெறப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் அவன் அலைபேசிக்கு அனுப்பப்பட்டது. அதை ஆதவன் பார்த்து கொண்டிருக்க, சார், பில்டிங் ஓனர் கால் பண்ணியிருந்தார், எப்போ கேஸ் முடியும்னு தெரிஞ்சுக்கணுமா? சற்று தயங்கியபடி ரேவந்த் சொல்ல மேசையை ஓங்கி தட்டினான் ஆதவன். அரண்டு போய் ரேவந்த் பின்வாங்க நாராசமாய் 4 கெட்ட வார்த்தைகளை போட்டு திட்டியவன், ஆளாளுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? கொலை நடந்து முழுசா ஒரு நாள் ஆகல, பறக்குறானுங்க. நீ போலீஸ் தானே, உன் வேலைக்கு உண்டான குரல்ல முடியாது, நேரம் எடுக்குன்னு சொல்ல முடியாது உன்னால. இதை என்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்க. 1 மாசம் எவனாவது கேட்டான்னு வந்து நின்ன தலையை திருகிடுவேன் போ என்று சத்தம் போட்டான் ஆதவன். ஐயோ முடியல, இந்த இன்சு சாமி ஆடுறாரே, யாராச்சும் என்னை வேற ஸ்டேஷனுக்கு மாத்தி விடுங்க. மனதில் புலம்பியபடி தன் இடத்திற்கு சென்றான் ரேவந்த். படு டென்ஷனாக ஃபூட்டேஜை பார்த்த ஆதவனுக்கு ஒன்றும் தேறிய பாடில்லை. டென்ஷனாக தொப்பென மானிட்டரை அடித்து சாற்றியவன் ஒரு பஃப் இழுக்க வெளியே சென்றான். மாலை மெல்ல மயங்கி இரவு தலை தூக்க ஆரம்பிக்க அந்த அலுவலகத்திற்குள் நுழைந்தனர் ஆதவும் சந்திரனும். சந்திரன் முகம் சுண்டி போயிருந்தது. வந்ததும் சரியா எவிடன்ஸ் கலெக்ட் செய்யாததற்கு டோஸ் வாங்கியிருந்தான் சந்திரன். இரவு நேர பணிக்கு வந்த அனைவரையும் மீட்டிங் ஹாலில் அசம்பிள் செய்திருந்தனர். முன்னேற்பாடாக அவர்களின் அலைபேசியும் வெளியே வாங்கி வைக்கப்பட்டிருந்தது. என்னாச்சுடா, எதுக்கு போனை வாங்கி வைக்கிறாங்க? தெரியலடா, நேத்து கொலை நடந்ததை நினைச்சு பீதியா இருக்கு. இவனுங்க என்ன பிளான்ல நம்மள இங்க அடைச்சு வச்சிருக்கானுங்கன்னே தெரியலையே. ஒருவேளை நம்மளுக்குள்ளதான் கொலையாளி இருப்பானோ? மற்றொருவன் தன் ஐயத்தை சொல்ல அதை மெய்ப்பிக்கும்படி கண்களில் கருப்பு கூலர் சனிந்து மிடுக்காய் உள்நுழைந்தான் ஆதவன். போச்சு போ என்றுதான் அனைவர் மனதிலும் அபாயமணி அடித்தது. அனைவரும் எழுந்து நிற்க அமரும்படி சைகை செய்தவன் உயரதிகாரிகளை பார்த்தான். அவர்கள் வெளியேறினர். லாடங்கட்டி உண்மை கேட்க போறாரோ? குசும்புக்காரன் ஒருவன் கூட்டத்தினூடே மெல்ல சத்தம் எழுப்ப, இருக்காதுடா, டிஃபென்ஸ் சொல்லி கொடுக்க கம்பெனிலிருந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க என்றான் இன்னொருவன். இன்னுமாடா அவனுங்களை நம்புறீங்க? இன்னொருவன் புலம்ப, சைலன்ஸ் என மேசையை ஓங்கி தட்டினான் ஆதவன். வாத்தியாரிடம் சிக்கிய ஃபீலிங் அங்கு வைப்ரேட் ஆனது. டேக் யோர் ஐடி கார்ட்ஸ். எந்த ஐடி கார்டு சார்? பாவமாய் ஒருத்தன் கேட்க, டே சும்மாரு என அவன் கையை இடித்து அமைதிப்படுத்தினாள் அவள். வாட்? போத் ஆஃப் யூ கெட் அப். ஆதவன் சீரலில் சூழ்நிலை அழுத்தமானது. என்ன சொன்ன? எந்த ஐடி கார்டா? எந்த கம்பெனியில வேலை பார்க்குற நீ? எந்த ஐடி கார்டை கேட்பேன் என்று கடுமையாய் ஆதவன் பேச, சார் சார் சாரி, எங்களுக்கு 2 ஐடி கார்ட்ஸ் இருக்கு, அதான் அப்படி கேட்டுட்டான் என நண்பனுக்காக பேசினாள் அவள். ஆமா சார், SEZ ஐடி ஒன்று, அப்புறம் கம்பெனி ஐடி ஒன்று என்று 2ஐயும் எடுத்து வைத்தான் அவன். அவளும் தன்னுடைய ஐடி கார்டை எடுத்து வைக்க ஆதவனின் புருவங்கள் இடுங்கின. அழகான பெண், நேர்த்தியாக அலங்காரம் செய்து கண்களில் கண்ணாடி அணிந்திருந்தாள். எவ்வளோ ஈஸியா கேஸ் முடியும் நினைக்கல என்றவன் கைவிலங்கை எடுக்க அரண்டு போனாள் அந்த பெண். ஆம், அவள் ஐடி கார்டில் ரோப் இல்லை. இங்கு ரோப் தொலைந்து போனால் புதிதாய் வாங்க ஆசைப்படுபவர்கள் அலுவலகத்தில் ரெக்வெஸ்ட் ரைஸ் செய்தாக வேண்டும். நேற்று யாரும் விண்ணப்பித்திருக்கவில்லை. ஒருவேளை 1 வாரம் கழித்து வாங்கலாம் என்று கொலைகாரன் நினைத்தானோ, அதற்குள் அவளை கண்டுபிடித்து விட்டான் ஆதவ். சார், என்ன சொல்றீங்க? ஆதவன் பார்வை தோழி மீது இருப்பதை பார்த்து அவள் நண்பன் லேசாய் குரலை உயர்த்த அவள் கையில் இருந்த ஐடியை பிடுங்கியவன், வேர் இஸ் த டேக்? தாச கழுத்தறுத்து போட்டுட்டு எடுக்க மறந்துட்டியா மிஸ் என்று அவள் அடையாள அட்டையை திருப்பி பார்த்தவன்,
மென்மணி, சொல்லு, எதுக்கு தாச கொலை பண்ண என்றவன் சிம்ம குரலில் அப்பெண்ணிற்கு கண்கள் கலங்கிவிட்டது. சார், ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. மென்மணி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். அவளுக்கு பரிந்து பேசினான் அவள் நண்பன் ஹேமந்த். ஹே, என்ன நீயும் அவளை குழந்தையா என்று ஹேமந்திடமும் ஆதவன் பாய, சார் ஒரு நிமிஷம் என்ற ஹேமந்த், காய்ஸ் உங்க ஐடிஸை காட்டுங்க என்க குழம்பி போய் நின்ற அனைவரும் தங்களுடைய ஐடி கார்டுகளை காட்ட வாயடைத்து நின்று விட்டான் ஆதவன். பாதி பேரிடம் டேக் இல்லை. ஐடி நிறுவனங்களில் பெரும்பாலும் கழுத்தில் அடையாள அட்டை அணிய தேவையில்லை. அவரவர் வசதிக்கேற்ப அதை கையில் வைத்திருந்தனர். ஸ்வைப் செய்துவிட்டு வேலட்டில் வைத்து விடுவர். ஹேமந்த் மென்மணியை ஆறுதல் படுத்த அறையை படீரென திறந்து கொண்டு வெளியே சென்றான் ஆதவன். கையை பிசைந்து கொண்டு நின்ற அதிகாரிகளிடம் வந்தவன், முதல்ல உங்க எம்ப்ளாயிஸ் ஐடியை கழுத்துல மாட்ட சொல்லுங்க, அப்புறம் ரெப்புடேஷன் பத்தி கவலைப்படலாம் என நிர்வாகம் பார்ப்பவர்களுக்கும் ஒரு கொட்டு வைத்து விட்டே வெளியேறினான். கடுகடுவென நின்றவன் மீண்டும் மர்டர் ஸ்பாட்டிற்கு சென்று ஆராய, அது என்ன அச்சய பாத்திரமா, தோண்ட தோண்ட கிடைக்க ஒன்றும் கிடைக்கவில்லை. இந்த பில்டிங் ஓனர் டீடைல்ஸ் கேட்டிருந்தன்ல என சந்திரனிடமும் காரமாய் கேட்க, கேட்டிருக்கேன் சார் என பம்மியபடி சொன்னான் சந்திரன். கடுப்பாய் அந்த சீல் செய்யப்பட்ட பில்டிங்கை விட்டு வெளியேறியவன் இடுப்பில் கை குற்றி கண்மூடி நின்றான். பெதச்சநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவன் 31 வயதான தாஸ். அண்ணன் குடும்பத்திற்கும் அவனுக்கும் சுமூக உறவு. அண்ணியின் நகையை அடமானம் வைத்துதான் முதல் மாதம் சென்னையில் பிழைப்பை ஓட்டியிருக்கிறான். பணம் வந்ததும் நகையை மீட்டு கொடுத்து விட்டான். சொத்துக்காக நடந்த கொலையாக இருக்க வாய்ப்பில்லை. டேகை வைத்து அந்த அலுவலக தொழிலாளிகள் மீது சந்தேகம் வலுக்கிறது. ஒருவேளை அவர்களை ஏதாவது பிளாக்மெயில் செய்திருப்பான் அந்த தாஸ். சட்டன இமைகளை பிரித்தான் ஆதவன். அவன் முகத்தை முத்தமிட்டு போனது ஒரு வண்ணத்து பூச்சி. குடும்பத்தாரிடம் மட்டும் இலகுவாக மாறும் அவன் முகம் இப்போது குளிர்ந்தது. எஸ், அதான் காரணமா இருக்கும் என்றவன் டெலிகாம் புரோவைடருக்கு அழைத்தான். அவர்களும் தாஸின் போன் ஹிஸ்டரியை ஆதவனுக்கு மெயில் செய்தனர். மணி 10 தாண்டிவிட, நாளை காலையில வந்துடுங்க, இனி இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்களும் ரேவந்த் தான் எனக்கு அசிஸ்ட் பண்ண போறீங்க என்றான் ஆதவன். ஓகே சார், சல்யூட் அடித்து விடை பெற்றான் சந்திரன். அடுத்த நாள் காலை காவல் நிலையத்தில் அமர்ந்திருந்தான் ஆதவன். அவன் கட்டளைக்கிணங்க டெக் பார்க்கில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அலுவலகங்கள் தங்கள் செலவிலே புதிய கேமராக்களை இன்ஸ்டால் செய்திருந்தனர். தாஸின் மரணம் தொழிலாளர்களிடையே பயத்தை தோற்றுவித்திருக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்கும் நபர்களை சமாளிக்க முடியாது திண்டாடின நிறுவனங்கள். மீண்டும் பின்னடைவு. கால் ஹிஸ்டரியிலும் ஒன்றும் தேரவில்லை. சொந்தங்களுக்கும் கான்ட்ராக்டருக்கும் மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. 2 வாரங்கள் ஓடிவிட்டன. மீடியாக்கள் பிரஷர் செய்ய ஆரம்பித்துவிட ஆதவனுக்கு தலையை பீத்து கொள்ளலாம் என்ற நிலை. அந்த அலுவலக ஊழியர்களையும் ரகசியமாய் அவன் குழு பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. அன்று ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு தென் மேசையில் அமர்ந்தான் ஆதவன். கொலையோட பின்னணி என்னவா இருக்கும் சந்திரன் கேட்க, அதை நம்ம ஆதவன் சார் தான் கண்டுபிடிக்கணும், நம்ம அவர் சொல்றத செஞ்சா போதும் என்றான் ரேவந்த். கடைசி வர கான்ஸ்டபிளா இருந்து காலத்தை ஓட்டிட முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே லேசாய் சக ஊழியனை முறைத்தான் சந்திரன். இவனுங்க நம்மள வளர விடுவாங்கன்னு நீ இன்னுமா நம்புற? நம்ம மூளையை கசக்கி கண்டுபிடிச்சா அவங்க பேர் வாங்கிப்பாங்க. ஆதவன் சார் அப்படி இல்லை. ஆதவன் சாருக்கே அப்படிதான். இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டுபிடிக்கலனா மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் போட்டு நம்மளையே கண்டுபிடிக்க வச்சு அவங்க பேர் வாங்கிப்பாங்க. இத்தனை நாள பார்த்துட்டு தானே இருக்கேன் அங்கலாய்த்தான் ரேவந்த். அவன் சொன்னது உண்மை, ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ரிப்போர்ட்டை படித்த ஆதவனது முகம் யோசனையில் சுருங்கியது. அவனை நீண்ட விரல் அந்த வார்த்தைகளை மார்க் செய்ய அவன் அலைபேசி சினுங்கியது. அதை எடுத்து காதில் வைத்தவன், வாட், இருங்க உடனே வரேன். பதட்டமாய் அவன் வெளியே ஓடவும் சந்திரனும் ரேவந்தும் அவனை பின்தொடர்ந்து விரைந்தனர். ஜீப் தனியார் மருத்துவமனை முன்பு நிற்க வண்டியிலிருந்து குதித்து இறங்கியவன் ஓட்டமும் நடையுமாய் உள்ளே சென்றான். அவன் முகத்தில் தெரிந்த அப்பட்டமான மிரட்சியில் மற்ற 2 காவலர்களுக்கும் பதட்டம் சூழ்ந்தது. அக்கா, அப்பாவுக்கு ரோஜாவுக்கு என்னாச்சு, எங்க இருக்காங்க என்று கேட்டவன் விழிகள் அலைப்புற. ஆடவன் உடலில் மெல்லிய நடுக்கம். பதட்டப்படாத ஆதவா, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, ரோஜாவுக்கு தான் சின்ன அடி, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு என்றவர் விளக்க அதற்குள் மெடிக்கலில் இருந்து மருந்து வாங்கி கொண்டு வந்திருந்தார் அவன் தந்தை. ஆதவா, அவர் அவன் தோள் மீது கை வைக்க சட்டென திரும்பியவன் பார்வை அவர் நலத்தை தான் உறுதி செய்தது.
கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த நர்ஸ் மருந்துகளை பெற்றுக்கொள்ள, சிஸ்டர், என் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு என்றவன் கால்களோ கதவு வழியே லேசாய் தெரிந்த அவன் ரோஸிடம் ஓடி செல்லவே துடித்து கொண்டிருந்தன. ஸ்கிட்டாகி விழுந்திருக்காங்க, தலையில லேசான அடி, நல்ல வேலை சைடா விழுந்ததால குழந்தைக்கு ஒன்னாகல, இல்லைன்னா குழந்தைக்கும் ஆபத்தாக இருக்கும் என்ற நர்ஸ் உள்ளே சென்றுவிட கைமுஷ்டியை இறுக்கினான் ஆதவன். எப்படிப்பா என்றவன் விழிகள் சிவந்து விட்டிருந்தது. பார்க்ல நானும் ரோஜா வாக்கிங் போயிட்டு இருந்தோம் ஆதவா. நாங்கள் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு பைக் வந்து இடிச்சிட்டு போயிடுச்சு. பக்கத்தில் இருக்கவங்க வரதுக்குள்ள அவன் ஓடிட்டான் என்றவர் வருத்தமாய் சொல்ல ஆதவன் முகம் கடுமையானது. எந்த பார்க் சார்? சந்திரன் கேட்க, நேதாஜி பார்க் தம்பி. சார், நான் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை விசாரிக்க சொல்றேன் என்றவன் போனை எடுத்துக்கொண்டு போக அவன் பின்னே சென்றான் ரேவந்த். உடல் இறுக நின்றிருந்த ஆதவன் அருகே வந்தார் மருத்துவர். ரோஜாவை சென்று பார்க்கலாம் என அவர் சொல்லி செல்ல உள்ளே நுழைந்தான் ஆதவ். வாடிய பொற்றாமரையாய் அவன் ரோஸ் படுத்திருக்க மயக்கத்தில் இருந்தவள் அருகே சென்றவன் விழிகள் அதிர்ந்து விரிந்தன. அங்கே அவன் மனைவி கையில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. மஞ்சள் மற்றும் கருப்பு வண்ண காகிதத்தில் 85 என்று குறிப்பிடப்பட்டிருக்க இதயம் அவன் துடிப்பை அதிகமாக்கியது. தாஸின் உடலிலும் 85 என்று இங்க் செய்யப்பட்டிருக்க அவசரமாக குறியீடு ஏதும் இருக்கிறதா என மனைவியின் கையை திருப்பி பார்த்தவன் பரபரவென அவள் உடல் முழுவதையும் ஆராய, நல்ல வேளை மயக்கத்தில் இருந்தாள் ரோஜா. இல்லை, கணவனின் இச்செயலை கண்டு மிரண்டிருப்பாள். ஆனால் எந்த குறியீடும் தென்படாது போக சிசுவையும் மனைவியையும் ஆரத்தழுவ வந்தவன் சிந்தை முற்றிலும் மாறியிருந்தது. படார் என கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றவன், அப்பா, அவனை பார்த்தீங்களா? எப்படி இருந்தான்? முகம் எப்படி இருந்துச்சு? ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வர சொன்ன அடையாளம் சொல்லிடுவீங்க தானே என்றவன் அவர் பதிலை கேட்காது போனை எடுத்தான். டே ஆதவா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? பதறினார் தந்தை. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீங்க அவன் முகத்தை நல்லா ஞாபகப்படுத்தி வைங்க. அவனைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன் என்றவன் கூற்று பெரியவரை அதிர செய்தது. என்ன ஆதவா சொல்ற? நீ தேடிட்டு இருக்காளா? கடவுளே என நினைத்து நடுங்கி போனார். ஆதவனும் சரி அவன் தந்தையும் சரி இது திட்டமிட்ட தாக்குதல் என நினைக்கவில்லை. தெரியாமல் நடந்திருக்கலாம், இல்லை செயின் ராபரிக்காக நடந்திருக்கும் என்றே எண்ணினர். நான் அவன் முகத்தை பார்க்கலடா, அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான். அதிர்ச்சியிலிருந்து மீண்டவர் சொல்ல, வாட் என்ற அதிர்ந்தவனுக்கு ஏமாற்றம்தான். இங்க பாருங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அவன்கிட்ட வித்தியாசமா ஏதாச்சும் நோட் பண்ணீங்களாப்பா? இல்ல அப்பா. ஏதாச்சும் கலர்ஸ்? என்ன கலர்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தான்? ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தான். ஷிட், பார்க்க எப்படி இருப்பான்? ஹைட் அண்ட் வெயிட் சொல்லுங்க. கொஞ்சம் யோசித்தவர், உன் ஹைட் இருப்பான்பா. அதவா, எனக்கு பயமா இருக்குடா. குடும்பத்து மேல கை வைக்கிற அளவுக்கு பிரச்சனை பெருசா? பா, அவன் வண்டி நம்பர் நோட் பண்ணீங்களா? இல்லடா, மருமக வேற மாசமா இருக்கா. கர்ப்பிணி பொண்ணு அடிச்சிருக்கானா? அவன் எதுக்கு துணிஞ்சவ மாதிரி தெரியுது என்றவர் பேச்சை இப்போதும் காதில் வாங்காது ரேவந்த் என்று குரல் கொடுத்தான் ஆதவன். ரேவந்த் ஓடி வந்து அவன் முன்பு நிற்க, நீ போய் அந்த பார்க் வழியில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கலெக்ட் பண்ணிடு. அண்ட் சந்திரா, நீ அப்பாவை கூட்டிட்டு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடு. சார், எனிதிங் சீரியஸ்? எஸ் சந்திரா, தாஸை மர்டர் பண்ணவன் தான் என் ஒய்ஃபையும் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான் என்றவன் முகத்தில் தீவிரம் குடிபெயர்ந்திருந்தது. தன் குடும்பத்து மீதே கை வைத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும். அவர்களை சாதாரணமாக எடை போட்டிருக்க கூடாது என்று இப்போது உரைத்தது. எப்படியும் குற்றவாளியை பிடித்தாக வேண்டும் என்று வெறியோடு நின்றான். சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இவரை வீட்டில் விட்டுடு. அப்பா, ரோஜாவை அப்பா அம்மா வீட்டில் இருக்கட்டும் என்ற ஆதவன் அங்கிருந்து நகரப்போக, நில்ல ஆதவா, இங்க என்ன நடக்குது? கொலைகாரன் அவளை தாக்க வந்தான். ஆமாப்பா, நீங்க கவனமா இருங்க என்றவன் அவரை தாண்டி போக பார்க்க, முதல்ல நில்லுடா, இந்த கேஸை வேற யார்ட்டையாச்சும் கொடுத்து பார்க்க சொல்லு என்றார் அவன் தந்தை. பா, என்ன பேசுறீங்க? சீரிய மகனை முறைத்து பார்த்தவர், ஆமாடா, உன் குடும்பத்துக்கு ஆபத்து வந்திருக்க கேஸை நீ ஏன் பார்க்கணும்? குடும்பத்தோட சரியா நேர செலவழிக்க முடியாம இருந்தப்ப கூட உன் வேலைக்காக நாங்க பெருமைப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு ரோஜா மேல வண்டியை ஏத்திருக்கவன் நாளைக்கு உன்னை சும்மா விடுவானாடா? நீ சாதாரண எஸ்ஐ தான். நீ இல்லைனா வேற போலீஸ் இதை பார்த்துப்பாங்க. ஆனா எங்களுக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். மருமகளுக்கே இந்த நிலை என்றால் மகனை அவர்கள் என்ன செய்வார்கள்
என்ற பயம் ஒரு தகப்பனாய் அவரை கோபப்பட வைத்தது. கொலை செய்கிற அவனுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கும்போது போலீஸ்காரனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். நான் இல்லைனா வேற யார் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணாலும் அவங்களுக்கு இதே மாதிரி தான் பூச்சாண்டி காட்டுவான். இதுக்கெல்லாம் பயந்து அந்த காக்கி சட்டையை நான் போட்டிருக்கவே கூடாதுப்பா. உன் வரையில் பிரச்சனை நின்றுட்டா பரவாயில்லையே, குடும்பத்துக்குள்ளே வந்தது தானே அதை விட சொல்கிறேன். கண்களை மூடி திறந்தவன், பா என்னை நம்புங்க ப்ளீஸ், சீக்கிரம் அந்த கொலைகாரனை பிடிச்சு ஜெயிலில் தள்ளுவேன். விபரீதம் புரியாமல் பேசும் மகனை ஆற்றாமையோடு பார்த்தவர், உன் குடும்பத்தை விட இந்த கேஸ் தான் உனக்கு முக்கியமா? என் வேலைக்கு உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா, தயவு செஞ்சு தடுக்காதீங்க என்று அவரை தாண்டி சென்று விட்டான் ஆதவன். சிசிடிவி காட்சிகளில் நம்பர் பிளேட் இல்லாது பறந்த வண்டி மேம்பாலத்தில் மறைந்திருந்தது. மீண்டும் தோல்வி. அந்த நடுஜாம இரவில் தன் போலீஸ் ஜீப்பை உயர் வேகத்தில் ஓட்டிக்கொண்டிருந்தான் ஆதவன். அவன் சர்வீஸில் இழுத்தடித்த கேஸ் இதுவாகத்தான் இருக்கும். நேற்று இரவு தாஸின் சொந்த ஊருக்கு வந்தவன் அவன் அண்ணன்கள் அறியாது அவர்களை பின்தொடர்ந்தான். சந்திரனும் ரேவந்தும் மஃப்டியில் அலுவலகத்தை சுற்றினர். பிரயோஜனமாக ஏதும் தேரவில்லை. யோசனையோடு வந்து கொண்டிருந்தவன் போன் அடிக்க எடுத்து காதில் வைத்தான் ஆதவ். கேட்ட செய்தியில் அவன் முகம் கருக்க கார் தார் சாலையில் பறந்தது. வெள்ளை விளக்குகள் ஒளிரும் டெக் பார்க்கில் சிவப்பு வண்ண விளக்குகள் வைத்த சைரன் வண்டிகள் பறந்தன. அங்கு மீண்டும் ஒரு கொலை. ஒவ்வொரு பணியாளர்களிடத்திலும் மரண பயத்தை விதைத்திருந்தது. புயல் வேகத்தில் ஓட்டி வந்த வண்டியை பிரேக் அடித்து நிறுத்தியவன் வேகமாக நடந்தான். அவன் முகத்தில் பிளாஷ்கள் அடித்தன. சார் சார் என அவனை நோக்கி ஓடி வந்த பிரஸ்ஸை நிமிர்ந்து உறுத்து விழித்தான். அந்த ஒற்றை பார்வையில் அவர்கள் நின்றுவிட அந்த புது பில்டிங்கிற்குள் நுழைந்தான் ஆதவன். முதல் கொலை நடந்த அதே தொழில்நுட்ப பூங்காவின் மற்றொரு எல்லையில் புதிதாய் கட்டப்பட்ட கட்டிடத்தில் இரண்டாவது கொலை நடந்திருந்தது. இறந்து போனது ஒரு பிளானிங் என்ஜினியர். இன்று ஒரு முறை புது கட்டிடத்தை செக் செய்ய வந்தவன் மர்ம நபரால் கழுத்தறுக்கப்பட்டு இறந்து கிடந்தான். சந்திரனும் ரேவந்தும் அஞ்சியபடி நின்றனர். அவர்கள் சந்தேகப்படும் அலுவலகத்தை கண்காணிக்க வேறொரு இடத்தில் கொலை நடந்திருக்கிறது. ஆதவன் என்ன சொல்வானோ என்ற பயம்தான். நேராக டெட் பாடி அருகே சென்ற ஆதவன் முதலில் தேடியது குறியீட்டையும் 85 என்ற எண்ணையும் தான். ஆனால் அங்கு வரையப்பட்டிருந்ததோ வேறு. ஆரஞ்சு மற்றும் கருமையான பழுப்பு நிறத்தில் 3000 என்ற எண் இறந்து கிடந்தவனின் மணிக்கட்டில் இருக்க, கூடவே வி வடிவத்தில் 2 கோடுகள் இணைந்திருந்தன. சார், இவன் பேர் மாரிசன், பிளானிங் என்ஜினியர் என்று சந்திரன் தகவல்கள் சொல்ல ஆரம்பிக்க கையுயர்த்தி அவனை தடுத்தவனோ, 85 and 3000க்கு காமனான ஃபேக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுங்க, குவிக் என்று கட்டளையிட்டவன் அந்த இடத்தை சுற்றி தேட அவன் கண்களில் சிக்கியது அது. சுற்றி முற்றி பார்த்தவன் யாருக்கும் தெரியாமல் அதை தன் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி கொண்டான். ரோயஸ்ட் P3000 இண்டஸ்ட்ரியல் ஸ்பெஷாலிட்டி காஃபி ரோஸ்ட், அதோட ரோஸ்டிங் பர்சன்டேஜ் க்ளோஸ் டு 85 இருக்குன்னு போட்டு இருக்கு சார் என்று கூகுள் ஆண்டவர் காட்டியதை சொல்ல, நோ, நேச்சர் ரிலேட்டடா. தேடி பார்த்த சந்திரன், DNA பேஸ் பேர்ஸ் பயோடைவர்சிட்டி பத்தி காட்டுது சார், கொடு என வாங்கி பார்த்தவன் அதை படித்தான். ஆனால் எதுவும் இணைக்க முடியாது, தோற்றுதான் போனான். ஆஃபீஸில் ஏதாச்சும் தெரிஞ்சுக்க முடிஞ்சுதா? இல்லை சார், ஆனால் அந்த கொலையால் ஸ்டாஃப்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு கம்பெனிக்காரங்க வருத்தப்படுறாங்க என்று சந்திரன் சொல்ல சலிப்பாய் தலையாட்டியவன், பாடியோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை நாளை காலையில் வாங்கிட்டு ஸ்டேஷன் வந்துடுங்க என்று அங்கிருந்து கிளம்பினான். இரவு சோர்வாய் வீட்டிற்கு வந்த ஆதவன் சாவியை வைத்து கதவை திறக்க என்றும் போல் இன்று விளக்குகள் ஒளிரப்படவில்லை. பெருமூச்சு விட்டபடி தன் அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றவன் அப்படியே நின்று விட்டான். அங்கு மெத்தையில் அவன் ரோஜா பூ பதுமையாய் உறங்கிக் கொண்டிருந்தது. மனைவியை பார்த்ததும் குற்ற உணர்வு வந்து ஒட்டி கொண்டது. நேற்று அவள் கண் விழிக்கும் வரை கூட அருகில் இல்லாது கிளம்பி சென்று விட்டான். தாய் வீட்டிற்கு சென்றிருப்பாள் என்றே நினைத்தான். உறங்கிவிட்டாளா என அவள் பக்கம் சென்று அவன் பார்க்க மனைவி அவளோ சுவரை வெறித்து கொண்டு படுத்திருந்தாள். மண்டியிட்டு அமர்ந்தவன் அவளை அப்படியே கட்டிக்கொள்ள மாதுவின் கரம் தானாக கணவனை அணைத்து கொண்டது. ஆதவன் பிடி இறுக அவள் கழுத்தில் முகம் புதைத்தவன், சாரி ரோஸ் என்று முணுமுணுத்தான். 5 வருட காதல், தன்னை நேசிக்கும் அளவுக்கு வேலையையும் நேசிக்கிறான் என தெரிந்தே காவலனை நேசிக்க ஆரம்பித்தாள் ரோஜா.
அதனால் மாமனாரின் பேச்சை மீறி அவன் சென்றதில் அவளுக்கு ஆச்சரியமில்லை. ஆனால் அவளையும் போக சொல்லிவிட்டானே என்ற கோபம்தான். அதுவும் கூட அவன் மன்னிப்பில் கரைந்து போனது. ஆம், கேட்ட மன்னிப்பு கூட அவளை ஊருக்கு செல்ல சொல்லியதால் தான். இருவரும் விளக்கங்கள் கேட்டுக்கொள்ளவில்லை. அவர்கள் தாம்பத்தியம் புரிதலில் எழுப்பப்பட்டது. அவள் நெற்றிக்காயத்தில் மெல்ல இதழொற்றியவன் அவள் முகம் முழுதும் முத்தத்தால் குளிப்பாட்டி விட்டான். அவன் சிசுவிற்கு ஒற்றை முத்தத்தை கொடுத்து விட்டவன் ரோஸ் மை பேபி என அவளை முத்தாடி தீர்த்து விட்டான். புன்னகைத்தாள் ரோஜா. எப்போதெல்லாம் அவள் மீது அவனுக்கு காதல் கூடுகிறதோ அப்போதெல்லாம் அவன் நேசத்தின் வெளிப்பாடு இறுகிய அணைப்பும் அழுத்தமான முத்தங்களும் ரோஸ் என்ற உச்சரிப்புகளும் தான். அதிகாலை கண் விழித்த ரோஜா படுக்கையை பார்க்க அருகில் இருந்தவனை காணவில்லை. டியூட்டி பார்க்க அப்ஸ்காண்டான கணவனை நினைத்து சலிப்பாக கண்களை மூடி உறங்கினாள் ரோஜா. வட்ட வட்டமாக புகைவிட்டு கொண்டிருந்த ஹேமந்த் தோள் மீது திடீரென வந்து விழுந்தது ஒரு கை. ஆ! அரண்டு போய் பெருங்குரலில் கத்தினான் ஹேமந்த். ஷட்டப்! மிரட்டலாக கேட்ட காவலன் குரலில் கண்விழி பிதுங்க அவனை ஏறிட்டான் ஹேமந்த். உயிர் பயத்தில் நடமாடிக் கொண்டிருந்தவனுக்கு பேய் ஞாபகங்களும் அலைக்கழிக்க ஒரு தம் அடிக்கலாம் என்று வந்தது குற்றமா? ஒரு நிமிடம் ஹேமந்திற்கு உயிரே நின்றுவிட்டது. இதயம் எகிரி துடிக்க எதிரில் நின்ற ஆதவனை பார்த்து சார் என பம்பினான். ஆதவனின் கழுகு கண்கள் ஹேமந்த் கையில் புகைந்து கொண்டிருந்த சிகார் மீது பட்டது. அவன் கண் போகும் திசையை பார்த்து மிரண்ட ஹேமந்த் வேகமாக அதை கீழே போட்டு தன் காலால் நசுக்கி சாரி சார் என்க அவனை பார்த்து கேலியாய் உதட்டை வளைத்தான் ஆதவன். வேலை நேரத்தில் இங்க என்ன பண்ற? பிரேக் சார் என்றவனுக்கு ஆதவனை கண்டு சற்று பயம்தான். அன்றே கடுமையாய் நடந்து கொண்டான். ஆதவனை கண்டு பயம் இருக்கத்தான் செய்கிறது. தம் வச்சிருக்கியா என்று ஆதவ் கேட்க அது டென்ஷன்ல பிடிச்சது சார், செயின் ஸ்மோக்கர்லாம் இல்லை என்றான் அவசரமாக. எனக்கு கேட்டண்டா, ரொம்பத்தான் பயப்படுற என்று அவன் தோளில் கை போட சங்கடப்பட்டபடி பாக்கெட்டில் இருந்து தம் பாக்கெட்டை எடுத்து கொடுத்தான் ஹேமந்த். ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்த ஆதவன் டியூட்டி எப்போ முடியும்? 6க்கு சார். எவ்வளோ நேரம் பிரேக்? 1 hour சார். ஆனால் இங்கே 1 மணி நேரமாக நிற்கிற மாதிரி இருக்கு. ஆக தன்னை 1 மணி நேரம் கவனித்து விட்டு தான் கேட்கிறான் என திகைத்த ஹேமந்த் அது கொலீக்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் சார், நைட் ஒர்க் கம்மியாக தான் இருக்கும். டெக் பார்க்கில் இன்னொரு கொலை நடந்திருக்கு, கேள்விப்பட்டியா? என்று பயந்த முகத்தோடு ஹேமந்த் ஆதவனை பார்க்க முகத்திலேயே பயம் தெரியுது. பயப்படாத, அவன் டார்கெட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் தான். பட் கவனமாறு, சரி போ என அவன் தோளில் தட்டி கொடுக்க திரும்பி பார்க்காது போனவன் மொழியே சரியில்லை. திருட்டு மொழி முழித்து கொண்டு செல்வபனை பார்த்து கோணலா இதழ் வளைத்தவன் ஒற்றை காலை மடக்கி ஹேமந்த் கசக்கி போட்ட சிகரெட் ஆஷை எடுத்து ஜிப்லாக் கவரில் சேகரித்து கொண்டான். ஆதவன் இதழ்களில் மர்ம புன்னகை. மாரிசனின் அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்வையிட்ட ஆதவனின் புருவங்கள் இடுங்கின. வேகமாய் கோப்பை எடுத்துக்கொண்டு ஃபாரன்சிக் லெபார்டரிக்கு சென்றான். என்ன டாக்டர் சொல்றீங்க? பிளட்ல அக்கோனைட் கலந்திருக்கா? ஆதவன் புரியாமல் கேட்க எஸ் ஆதவ், ஹை கான்சன்ட்ரேஷன்ல அக்கோனைட் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் கழுத்தறுத்து தானே கொலை நடந்திருக்கு. புரியாமல் கேட்டான் ஆதவன். ஆமா, அக்கோனிட்டைங்கிற தாவரம் நச்சுத்தன்மையானது. இத ஹார்ட் பாய்சன் இல்ல நர்வ் பாய்சன்னு சொல்லுவாங்க. பொதுவா இதை கொதிக்க வச்சு மூலிகையா மாத்துவாங்க. பதப்படுத்தப்படாத அக்கோனிட்டைன் விஷம்தான். மாரிசனுக்கு பதப்படுத்தப்படாத அக்கோனிட்டைனை கொடுத்து கார்டியாக் அரெஸ்ட் வர வைக்க பிளான் பண்ணியிருக்கலாம். பட் விஷம் முழுசா ஏறி சாகிறதுக்கு முன்னாடியே கொலகாரன் கொலை பண்ணிட்டான். மேபி மாரிசன் மயக்கத்துக்கு போன பிறகுதான் கொலையாளி கழுத்தறுத்து கொலை செஞ்சிருக்கணும். ஏன்னா அவர் உடம்புல எதிர்த்து போராடினதுக்கான காயங்கள் ஏதும் இல்லை. அதிர்ந்து போன ஆதவன் பட் தாஸ் உடம்புல அக்கோனைட் இல்லதானே உறுதிப்படுத்தி கொண்டான் ஆதவன். எஸ் ஆதவ், எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்ததால கொலைகாரன் ட்ரக் கொடுத்து கொலை பண்ணியிருக்கலாம். இருவர் உடலிலும் இருந்த வண்ண குறியீடு கொலையாளி வெவ்வேறாக இருப்பான் என்று யோசிக்க விடவில்லை. கரெக்ட் டாக்டர், இந்த கேஸ் கொஞ்சம் சிவியரா போகுது. கொலையாளி ரொம்ப திறமையா காய் நகர்த்திட்டு இருக்கான் என்ற ஆதவன் தீவிரமாகவே அங்கிருந்து விடை பெற்றான். அடுத்து வந்த 2 நாட்களில் தொழிலாளிகள் கொதிப்படைந்து போயினர்.
அவர்களுக்கு காவலர்கள் மீது அதிருப்தி ஏற்பட்டது. அதைவிட ஒரே டெக் பார்க்கில் அடுத்தடுத்த கொலைகள் சட்ட ஒழுங்கை மக்களிடையே கேள்விக்குறியாக்கியது. தொழிலாளிகள் வேலைக்கு வர பெரிதும் தயங்கினர். உள்ளே போராட்டம் வெடித்தது. ஸ்ட்ரைக் ஆரம்பிக்க மேலிடத்திலிருந்து ஆதவனுக்கு பிரஷர் போட ஆரம்பித்தனர். அன்று காலை இது குறித்து ரிப்போர்ட் செய்ய எஸ்பி ஆபீஸிற்கு அழைக்கப்பட்டிருந்தான் ஆதவன். வாயா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரே இடத்துல 2 கொலை நடந்திருக்கு. இப்ப வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல. என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? ஏகத்துக்கும் ஏசிபி எகிர வராத பொறுமையை இழுத்து பிடித்தவனோ இது நாள் வரை அவன் கண்டுபிடித்தவற்றை சொன்னான். அதை அலட்சியமாக கேட்ட உயர் அதிகாரியோ, என்ன இதுக்கு உனக்கு மெடல் குத்தணுமா? ஆளை கேட்டா சாம்பல் பூ கலர்னு கலரா கதை விட்டுட்டு இருக்க. எப்ப இந்த கேஸை முடிக்கலான்னு இருக்க? அவர் கத்த உள்ளுக்குள் வெந்தவனோ, சீக்கிரம் முடிக்கிறேன் சார் என்றான், முகத்தில் எதையும் காட்டாது. சொல்லாத, செய் என்று அவர் கோப்பை புரட்ட அவருக்கு சல்யூட் அடித்துவிட்டு வெளியே வந்தான் ஆதவன். அவன் இயலாமை கலந்த கோபத்தோடு செல்வதை தூரத்திலிருந்து நோட்டம் விட்டபடி சிகரெட்டை இழுத்து புகைத்தான் கொலையாளி. ஏசிபி திட்டிய பிறகு ஆதவன் தீயாய் வேலை செய்வான் என நினைக்க அவனோ கிணத்தில் போட்ட கல் போல் நேரத்தை கடத்தினான். சந்திரனும் ரேவந்தும் கூட ஸ்டேஷனில் பழைய கேஸ்களை பார்க்க ஆரம்பித்து விட்டனர். சார், டெக் பார்க்ல திருப்பியும் எம்ப்ளாய் ஸ்ட்ரைக் பண்றாங்களா? ஓஹோ, அதுக்கு என்ன பண்ணலாம்? அலட்சியமாய் ஆதவ் கேட்க ரேவந்தும் சந்திரனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். பக்கத்து ஸ்டேஷன்ல பேசி போலீஸ் போர்ஸ் அனுப்பிவிடுங்க என்றான். அவன் சொல்படி செய்தனர். அடுத்த நாள் செய்தித்தாளில் பெரம்பலூர் கிழக்கு பகுதியில் குப்பைகளுக்கு இடையில் சடலம் கண்டெடுப்பு என்ற செய்தி வந்திருந்தது. அங்கு மூக்கில் கர்ச்சீஃப் வைத்து கொண்டு நின்றிருந்தனர் சந்திரனும் ரேவந்தும். நல்ல வேலை, டெக் பார்க்ல நடக்கல. ரேவந்த் பெருமூச்சு விட ஆமோதித்தான் சந்திரன். ஆனால் அந்த கொலைகளின் தொடர்ச்சி இதுவென ஆதவன் ஒருவனுக்கே தெரிந்தது. எடுத்து செல்லப்படும் சடலத்தின் இடது கை மணிக்கட்டில் பச்சை மற்றும் கருப்பு வண்ணத்தில் 20,000 என வரையப்பட்டிருந்தது. எப்படி கொலை நடந்துச்சான்? அட்டாப்சி ரிப்போர்ட்டை கையில் வைத்திருந்த சந்திரனிடம் கேட்டான் ரேவந்த். பாலித்தீன் பேக்கால முகத்தை மூடி மூச்சடைக்க வச்சு சாகடிச்சிருக்காங்க என்றான் சந்திரன். மருத்துவமனை விட்டு அவர்கள் வெளியே வர அவர்கள் முன் வந்து நின்றது ஆதவனின் ஜீப். சார், நீங்க வீட்டுக்கு போலையா? ரோஜா கர்ப்பமாக இருப்பதால் இரவு 10 மணிக்கு வீட்டிற்கு செல்பவன் இன்று 11 மணிக்கு மருத்துவமனை வாசலில் நிற்க புரியவில்லை. இல்ல, டெக் பார்க் வரைக்கும் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம், ஏறுங்க. நடுநிசி நேரத்தில் முதல் கொலை நடந்த கட்டிடத்தின் முன்பு வண்டியை நிறுத்தினான் ஆதவ். சந்திரனும் ரேவந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு இறங்கிக் கொள்ள அவர்கள் முன் சிகரெட் பாக்கெட்டை நீட்டினான் ஆதவன். ஐயோ சார், பழக்கமில்ல. சந்திரன் பதற, எனக்கும் இல்ல சார் என்றான் ரேவந்த். அடிக்க மாட்டீங்களா? உயரதிகாரி சொல்ற, டேக் இட் என்க கருமமே என கை நடுங்க ஒன்றை எடுத்துக்கொண்டான் சந்திரன். சும்மா பாவலா காட்டிய ரேவந்தும் ஒன்றை எடுத்துக்கொள்ள பலமாய் இரும்பினான் சந்திரன். ரேவந்தின் முகம் அஷ்டகோணலானது. ஆதவன் தவறாய் நினைத்தாலும் பரவாயில்லை என சிகரெட்டை தூர தூக்கி எறிந்தான் சந்திரன். சாரி சார் என்றவன் சொல்ல, நாட் அன் இஷ்யூ. என்ன ரேவன், போதை ஏர்லியோ? சார் அவன் தயங்க, தட்ஸ் ஹெர்பல் சிகரெட் என்றவன் நேரே பக்கத்தில் இருக்கும் அலுவலகம் நோக்கி நடக்க அவர்களும் பின்தொடர்ந்தனர். நேராக லிப்ட் இருக்கும் அறைக்கு செல்லாது கீழே பேஸ்மெண்டினுள் நடந்தான் ஆதவன். அவன் சென்று ஒரு எக்ஸிட் போட்ட அறை முன்பு நிற்க புரியாது விழித்தனர் கான்ஸ்டபிள்ஸ். தன் பலம் கொண்டு அந்த கதவை ஆதவ் ஓங்கி மிதிக்க கதவு உடைக்கப்பட்டது. அங்கு புகைத்து கொண்டிருந்த நபரை கண்டு திகைத்து போயினர். ஆதவ் யோசிக்காது கொலையாளி கன்னத்தில் ஓங்கி பலாரென அறைந்திருந்தான். இருட்டறை. சுற்றிலும் இருள் வியாபித்திருக்க சட்டென சுவர் நடுவே வெளிச்சம் பரவியது. ப்ரொஜெக்டர் நடுவே இருந்து ஒளி வர அறையில் பட்டாசு போன்ற படபடப்பு சத்தம். அடுத்து காற்றில் இலைகள் அசைவது போன்ற சத்தம். அதைத் தொடர்ந்து மெல்லிய தூறல் மழை பொழிவது போன்றதொரு சத்தம். கண்கள் விரிய சுவரில் தெரிந்த காட்சியை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் சந்திரனும் ரேவந்தும். உலகத்தில் இருக்கும் அனைத்து வண்ணங்களும் இறக்கை முளைத்து சுவரில் பட்டாம்பூச்சியாக பறந்து கொண்டிருந்தது.
பட்டுப்போன சிறகுகளை மெல்ல விரித்து நடனமாடும் வண்ண காகிதங்களாய் அவை விரிந்து பறக்கும் பிரம்மாண்டத்தை கண்ணெடுக்காது பார்க்கலாம். கூட்டங்கூட்டமாய் அவை பூக்களில் அமர்ந்து காற்றில் மிதந்தன. கிராக்கர் வகை பட்டாம்பூச்சிகள் தங்கள் இறக்கைகளை வேகமாக தட்டி பட்டாசு வெடிப்பது போல் கிளிக் சத்தத்தை எழுப்பின. லட்சக்கணக்கான மொனார்க் வண்ணத்து பூச்சிகள் கூட்டமாக இடம்பெயரும் போது அவற்றின் இறக்கைகள் மோதும் சத்தம் காற்றில் இலைகள் அசைவது போன்றோ அல்லது மெல்லிய தூறல் மழை பொழிவது போன்றோ ஒலித்தது. இடம் மறந்து, பதவி மறந்து, கவினோவியத்தை தங்களை மறந்து இருவரும் பார்த்து கொண்டிருக்க சட்டென காட்சிகள் மாறின. தாஸின் டெட்பாடி திரையில் வரவே முன்னர் வந்தான் ஆதவன். எதுக்கு பட்டர்ஃப்ளை பட ஓட்டுனன்னு எல்லாரும் நினைப்பீங்க. இந்த கேஸுக்கும் பட்டாம்பூச்சிக்கும் தொடர்பு இருக்கு என்றவன் தாஸ் கையில் இருந்த 85 என்ற எண்ணை சுட்டி காட்டி, ஒரு பட்டாம்பூச்சி 85 ஃபாரன்ஹீட் வெப்பம் இருந்தாதான் பறக்க முடியும். பட்டர்ஃப்ளை ஒரு கோல்ட் இன்செக்ட். தாஸ் கையில் இருந்த 85 இதை தான் குறிக்குது என்றவன் அடுத்த ஸ்லைடை மாற்றினான். மாரிசன் கையில் இருந்த 3000 சுட்டி காட்டியவன், மொனார்க்கின பட்டாம்பூச்சிகள் வருஷத்துக்கு 3000 மைல் மைக்ரேட் ஆகும் என்றவன் குப்பையில் சடலமாய் மீட்கப்பட்டவன் படத்தை காட்டினான். இவன் பேர் ஹரிஷ். டெக் பார்க்ல தாஸ பணியமர்த்தின கான்ட்ராக்டர். நேரடியான தொடர்பு இல்லாததால அவன் டெக் பார்க்குள்ள வரல. அவன் கையில குறிப்பிடப்பட்டிருக்க 20,000 வகையான பட்டாம்பூச்சி இனங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதை எப்படி பட்டர்ஃப்ளையோட கனெக்ட் பண்றீங்கன்னு எல்லாருக்கும் டவுட் வரும் என்றவன் மூவரின் கைகளையும் ஒரே ஸ்கிரீனில் கொண்டு வந்து வைத்தான். அவர்கள் கையில் இருந்த ஒவ்வொரு குறியீடுகளையும் சுட்டி காட்டினான். தாஸ் கையில் இருக்க குறியீடை பாருங்க. இது பட்டாம்பூச்சியோட ப்ரோபாக்கஸ், நெக்டர் கலெக்ட் பண்ண உதவியா இருக்கும். அடுத்து மாரிசன் கையில வி ஷேப்ல இருக்கிறது அதோட ஃபீட். ஆனா இது பட்டாம்பூச்சியை தான் குறிக்குதுன்னு எனக்கு ப்ரூஃப் பண்ணது கடைசியா ஹரிஷ் கையில போடப்பட்ட ஹாஃப் விங்டு பட்டர்ஃப்ளை விங்ஸ் என்று அதை காட்டினான் ஆதவ். ஆச்சரியமாக அவன் சொல்லியதை சந்திரனும் ரேவந்தும் கேட்டுக்கொண்டிருக்க ஏசிபி முகத்தில் இன்னும் நம்பிக்கை இல்லாத பாவனை. அதுவும் இல்லாம டபுள் கலர்ஸால இங்க் பண்ணி அது பட்டாம்பூச்சின்னு சொல்லாம சொல்லிட்டு போயிருக்கான் கொலைகாரன் என்றவன். ஆரஞ்சு மற்றும் கருமையான பழுப்பு, இது தமிழ் மரவன், மேற்கு தொடர்ச்சி மலையில காணப்படுற பட்டாம்பூச்சி இனம். நீலம் மற்றும் கருப்பு, இது நீல அழகி இல்ல நீல சங்கலகன். பச்சை மற்றும் கருப்பு, இது மரகத அழகி என அனைத்து வண்ணங்களுக்கும் இணையான பட்டாம்பூச்சிகள் படத்தையும் ஒருங்கே இணைத்து காட்டியவன் கடைசியாக அந்த ஹெர்பல் சிகரெட் புகைப்படத்தை நிறுத்தினான். இதால தான் கொலையாளி மாட்டிக்கிட்டான். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதும் முழு உண்மையோட உங்களை சந்திக்கிறேன் சார் என அவன் ப்ரொஜெக்டரை ஆஃப் செய்ய அறையில் வெளிச்சம் பரவியது. ஏதோ சொல்றீங்க, சஸ்பெக்ட் தான் மர்டர்னு ப்ரூஃப் பண்ணா நல்லது என்று எழுந்து சென்றார் உயரதிகாரி. ஆதவனின் விளக்கத்தில் பிரமித்து போயிருந்த கான்ஸ்டபிள்ஸ் ஏசிபியின் அலட்சிய போக்கில் கடுப்பாகினர். ஆனால் ஆதவன் அலட்டிக் கொள்ளவில்லை. நேராக கொலையாளி அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றான். உள்ளே சென்றவன் இதழ்கள் கோணலாய் வளைய, ஓ எந்திரிச்சாச்சா, வெல்கம் லெபிடாப்டரல்ஜிஸ்ட் மிஸ் மென்மணி, கோல்ட் மெடலிஸ்ட் இன் என்டமாலஜி என்றவன் நக்கலில் அவனை வெகு திமிராய் ஏறிட்டாள் வண்ணத்து பூச்சியல் பட்டம் பெற்ற மென்மணி. சிறைக்குள்ள பட்டாம்பூச்சி தேடுறீங்களா மிஸ் கொலைகாரி? நக்கல் அடித்தபடி அவன் அவள் எதிரே அமர, சிகரெட் இருக்கா என்று கேட்ட அவள் துணிச்சல் அவனை லேசாய் ஆச்சரியப்பட வைத்தது. தைரியம்தான் நினைத்து கொண்டவன் அவள் பிடிக்கும் ஹெர்பல் சிகரெட்டை மேசை மீது வைக்க கை விலங்கோடு அதை எடுத்து வாயில் வைத்தவள், ஃபயோ ப்ளீஸ் என்று ஒற்றை புருவம் உயர்த்த அவளை முறைத்தான் ஆதவன். கண்ணுல ஃபயர் விட சொல்லல ஆபீசர், லைட் இட் அப் மேன் என்றால் வெகு தெனாவெட்டாள். ஏய்! அவன் அமர்ந்திருந்த நாற்காலியை ஒற்றை காலால் உதைத்தெழுந்தவன், என்னடி திமிரா, 3 பேரை கொன்னுட்டு பயம் இல்லாம பேசிட்டு இருக்க என்றவன் முகம் செந்தனலாய் மாறியது. பயந்தா கொலை பண்ணிருப்பன ஆதவன் சார். நான் கொடுத்த க்ளூ வச்சு என்னை கண்டுபிடிச்சிட்டு சும்மா சத்தம் போடக்கூடாது. இட்ஸ் பேட் பிஹேவியர் என்றவள் அவனின் கருத்த முகத்தை பார்த்து, நீங்க என்ன நினைச்சீங்க? என்ன நீங்களா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிங்கண்ணா? கண்டுபிடிக்க வச்சேன்.
2 ஐடி கார்டு ரோப்பை சம்பவ இடத்துல விட்டுட்டு வந்ததே நான் தான். ஏதோ கீழடி அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி சீன் போட வேணாம். அப்புறம் இன்னைக்கு அந்த ஸ்மோக்கிங் ரூம், அதுவும் என் தயவுல தான் கண்டுபிடிச்சிங்க ஆஃபீஸர். அன்னைக்கு ஹேமந்துக்கு ஹெர்பல் சிகரெட் கொடுத்து கீழே அனுப்புனதே நான் தான் என்றவள் சொல்ல ஆடிப்போனான் ஆதவன். மாரீசன் இறந்த இடத்தில் அன்று ஆதவன் கண்டெடுத்தது SEZ ஐடி ரோப் தான். அடுத்த நாள் மீண்டும் அலுவலக மீட்டிங் ஹாலில் அனைவரையும் அசம்பிள் செய்ய சொன்னவன் மீண்டும் ஐடிகளை காட்ட சொல்ல மென்மணியின் SEZ ரோப் மிஸ் ஆகியிருந்தது. தாஸ் கொல்லப்பட்ட அன்று அவளை சந்தேகித்த போது அவளின் அலுவலக அடையாள அட்டையில் தான் ரோப் இல்லாது இருந்தது. அன்றைய ரெக்கார்டிங்கை ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொண்டான். நிறைய பேர் புதிய ரோப் வாங்கி மாட்டியிருந்தனர். ஏனோ ஆதவனின் சந்தேகம் அப்பாவி போல் முகத்தை வைத்து கொண்டு நின்றவள் மீதே வலுத்து விட்டது. அவள் தோரணையில் ஒருவித கம்பீரம் இருந்தது. மெத்த படித்த அறிவாளி போல் அவள் நிமிர்வும் அப்பாவித்தனமும் முரணாய் அவன் மனதில் பதிந்து போனது. அதன் பிறகுதான் மென்மணியின் பின்புலத்தை தோண்ட ஆரம்பித்தான் ஆதவன். அவளின் படிப்பு பின்னணியை பார்த்தவன் சற்று அதிர்ந்துதான் போய்விட்டான். MSc என்டமாலஜி லெபிடெப்டாலஜியில் தங்கப்பதக்கம் வாங்கியிருந்தாள். அப்போதே அவனுக்கு அவள்தான் கொலைகாரி என புரிந்துவிட்டது. அன்று திருட்டு மொழியோடு செல்லும் ஹேமந்தை மடக்கினான் ஆதவ். அவன் மூலம் ஹேமந்திற்கு ஹெர்பல் சிகரெட் கொடுப்பது மென்மணி என தெரிந்து கொண்டான். ஏனென்றால் முதல் கொலை நடந்த பில்டிங் ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்கை அழித்து கட்டப்பட்ட கட்டிடம். ஆம், இந்த கொலைகள் அனைத்தும் சொற்ப மாதங்களே வாழக்கூடிய வண்ணத்து பூச்சிகளுக்காக நிகழ்ந்தவை. ஒரு பில்டிங் கட்டினதுக்காக 3 பேரை ஈவிரக்கம் இல்லாம கொண்டு இருக்க நீ எல்லாம் மனுஷியா? ஆத்திரமாய் ஆதவன் கேட்க, ஒரு பில்டிங்கா? ஒரு இனத்தை அழிச்சு கட்டப்பட்ட கல்லறைன்னு சொல்லுங்க. பணவெறி பிடிச்சு திரியிற மனுஷங்களால பட்டாம்பூச்சி இனமே காணாம போறது உங்க கண்ணுக்கு தெரியல மிஸ்டர் ஆதவன். என் டார்கெட் முடியறதுக்குள்ள ரொம்பத்தான் என் கம்பெனியை கண்காணிக்கிறீங்க. உங்க கவனத்தை சிதறடிக்கணும் தான் உங்க ஒய்ஃப் ஆக்சிடென்ட் பண்ணும். உங்க அப்பா மட்டும் இயற்கை ஆர்வலர்னு தெரியாம இருந்தா அன்னைக்கு உங்க மனைவி கூட சேர்ந்து அவரையும் அடிச்சு தூக்கியிருப்போம் என்றவள் கூற அவனின் இரத்த நாளங்கள் முறுக்கேறின. அதுக்காக 3 பேரை கொலை பண்ணுவியா? செயற்கைக்காக ஒரு இனத்தை அழிக்க நினைக்கும் போது இயற்கைக்காக சில பேர் சாகிறதுல தப்பில்லை என்றவள் முகத்தில் துளி கூட வருத்தமில்லை. கொஞ்சம் கூட நீ பண்ணது தப்புன்னு தெரியல? ஆதங்கமாய் கேட்டான் ஆதவன். அவனும் ரோஜாவும் அவன் தந்தை போல் தீவிர இயற்கைவாதிகள் இல்லை. கால சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொண்ட நகரவாசிகள்தான். மெத்த படித்தவள் 5 அறிவு பூச்சிக்காக சக மனிதனை கொலை செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்பவும் முடியவில்லை. தப்பா தெரியல சார், பட்டர்ஃப்ளைஸை ரொம்ப அற்பமா நினைக்கிறீங்கல்ல? அது பாலினேட்டர்ஸ். அது இல்லைன்னா பல பூக்கும் தாவரங்களும் பயிர்களும் இனப்பெருக்க செய்ய முடியாம அழியும். ஃபுட் செயின் பிரேக் ஆகும். அந்த பயோ இண்டிகேட்டர்ஸ் இல்லைன்னா காலநிலை மாற்றத்தையும் காற்று மாசுபாட்டோட ஆரம்ப கட்ட பாதிப்புகளையும் நம்ம கண்டறிய முடியாம போகும். ஆஃப்டர் ஆல் பட்டாம்பூச்சின்னு துச்சமா நினைச்சதால தான் அந்த 3 பேர் செத்து போனாங்க. இறந்து போன தாஸ், மாரீசன் மற்றும் ஹரிஷிடம் தனித்தனியாக சந்தித்து பேசி பார்த்தாள் மென்மணி. ஆனால் ஒருவரும் அவள் சொல்ல வந்ததை காது கொடுத்தே கேட்கவில்லை. மூவருக்கும் பணமே பிரதானமாக தெரிந்தது. மாரிசனுக்கு எப்படி அக்கௌனிட்டைன் கொடுத்த? குடிக்கிற தண்ணியில ஜஸ்ட் கொஞ்சமா இந்தியன் அக்கௌனைட் பூவை கசக்கி பிழிஞ்சேன், அவ்வளவுதான் என்றாள் தோலை குலுக்கி. யமகாதகியாய் அமர்ந்திருப்பவளிடம் வன்முறையை காட்டாத ஆதவன் இருப்பது பெண் என்றா இல்லை அவளின் எண்ணம் சரி என்றா? சடுதியில் உக்கிரமான மென்மணியோ, அந்த அரசியல்வாதி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவன் கம்பெனி கட்டி சம்பாதிக்க பட்டாம்பூச்சிகளோட இருப்பிடம் தான் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? எவ்வளோ லெட்டர்ஸ் போட்டிருப்பேன் தெரியுமா சார்? பார்க்க போன துரத்தி அடிச்சாங்க. லீகலாக மூவ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணேன். இந்த பூமி ரியல் எஸ்டேட் பண்ணி வாழத்தான் கடவுள் கொடுத்தாரா? இயற்கையை அழிச்சுதான் இவங்க பணம் பார்க்கணுமா? எல்லா இடத்துலையும் பட்டாம்பூச்சி வந்துடாது. அந்த இடத்துல பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி எத்தனை பூக்களும் செடிகளும் இருந்துச்சு தெரியுமா? மேகசின்ஸ் எடுத்து பாருங்க. சென்னையிலேயே த பெஸ்ட் பட்டர்ஃப்ளை பார்க் இருந்தது அங்கதான். அதை அரசாங்கம் எடுத்து நடத்தாத தப்பா இல்லை தனியார் இடத்துல அந்த இடம் இருந்தது தப்பான்னு தெரியல. அநியாயமா அந்த இடத்த சதைச்சிட்டாங்க சார் என்றவள் கண்கள் சட்டென கலங்கிவிட்டன. ஒரு பூச்சி மீது பைத்தியக்காரத்தனமான பிரியமா? மலைத்து நின்றான் ஆதவன். பட்டாம்பூச்சி மேல இருக்க ஆர்வத்துல தான்
வெளிநாட்டில் பிஹெச்டி பண்ண டைம் இருக்கிற சமயத்தில் பிபிஓவில் நைட் ஷிஃப்ட் பார்க்க வந்தேன். காலையில் கிளம்பும்போது 1-2 பட்டாம்பூச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஆனால் அழிச்சிட்டாங்க சார். விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஸ்கெட்ச் போட்டு முடிச்சிட்டேன் என்றால் குரோதம் கக்கும் விழிகளோடு. இதால உனக்கு இப்போ என்ன பயன்? அதான் அந்த பார்க்க அழிச்சு பில்டிங் கட்டிட்டாங்கல்ல. வாழ்க்கையை அழித்து கொண்டு நிற்கிறாளே இப்பெண் என்ற ஆதங்கம் ஆதவனிடத்தில். இனி கட்டுவாங்களா சார்? உண்மை வெளியே தெரிகிறப்ப பயம் வரும்ல. இப்படி ஒரு காரணத்துக்காக கொலை நடந்திருக்குன்னா பேராசைப்படுறவனுங்க பயப்படுவாங்கள சார். இன்னும் இயற்கையை தொட யோசிப்பாங்கல்ல. இயற்கை அழிச்சா அவங்களையும் அழிக்க ஆள் வருவாங்கிற பயம் வரும்ல. தண்டனை கிடைக்கும்னு தெரியாத வரைக்கும் தான் துணிஞ்சு தப்பு பண்ணுவாங்க என்றவள் முகத்தில் சம்ஹாரம் செய்த நிறைவு. யாரோட உதவியால் இதெல்லாம் பண்ண கேட்டான் ஆதவன். அவள் கால் ஹிஸ்டரியில் சந்தேகப்படும்படி எந்த நபரும் சிக்கவில்லை. 3 கொலைன்னு சொன்னீங்கல்ல என்றவள் கேலியாக சொல்லவுமே உள்ளே ஓடி வந்தான் சந்திரன். சார், மினிஸ்டரை கொலை பண்ணிட்டாங்களாம் என்றவன் சொல்ல மென்மணியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விரைந்தான் ஆதவன். 2 நாட்கள் கழித்து, சார், மினிஸ்டரை டெக் பார்க்ல வேலை செய்யற ஜெயந்தன் எதுக்கு கொலை செஞ்சான்? அந்த 2 கொலைக்கும் அவன்தான் காரணமா? பதில் சொல்லுங்க சார் என பிரஸ்காரர்கள் ஆதவ் முன்பு மைக்கை நீட்ட நடந்தவற்றை விவரமாக சொன்னான் ஆதவன். பட்டாம்பூச்சிக்காக கொலை பண்ணாங்களா? என்ன சார் காரணம் இதெல்லாம்? மினிஸ்டர் கொலையிலிருந்து யாரை காப்பாத்தி இப்படி கதை திரிக்கிறீங்க? கேஸை தசை திருப்ப பாக்குறீங்களா என்று ஒருவன் ஆவேசமாக கேட்க, எனக்கு யாரை காப்பாற்றவும் அவசியம் இல்லை. மென்மணி மினிஸ்டருக்கு போட்ட லெட்டர்ஸ், இறந்து போன 3 பேர்ட்ட பட்டர்ஃப்ளை பார்க்க காப்பாற்ற மென்மணி பேசினது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமாக கோர்ட்டில் சமர்ப்பிச்சாச்சு. அந்த காப்பி ப்ரெஸ்க்கும் கொடுக்கப்படும். ஜெயந்தனுக்கும் மென்மணிக்கும் 7 ஆண்டு சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. அப்புறம் மென்மணி கொலை பண்ணதுக்கு முதல் காரணமே மக்கள்கிட்ட கொட்டி கிடக்கிற அலட்சியம்தான். இப்போ இவ்வளோ ஃபோர்ஸாக கேள்வி கேட்குற நீங்கள் அறவழியில் அந்த கேம்பஸில் ஸ்ட்ரைக் நடந்தப்ப கவனிச்சு உங்கள் பத்திரிகையில் எழுதியிருந்தா இந்த பார்க்கும் அழிஞ்சிருக்காது. மென்மணி கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்க கூட மாட்டா. மனுஷங்களுக்கு மட்டும் இந்த பூமி சொந்தம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஓரறிவு முதல் 5 அறிவு ஜீவனுக்கும் இந்த பூமி சொந்தம். இயற்கை இல்லைன்னா மனுஷன் இல்லைன்னு பேசுகிறோம். ஆனால் கண்ணு முன்னாடி அது அழிக்கப்படும் போது நமக்கென்ன, நம்மால் என்ன செய்ய முடியும்னு கடந்து போயிடுறோம். அந்த எண்ணங்கள் மக்கள்கிட்ட இருந்து போகணும். இயற்கையை போற்றி பாதுகாக்கலனாலும் அழிக்கக்கூடாது. இதுதான் மென்மணி உங்ககிட்ட சொல்ல சொன்னது. இயற்கை வளத்துக்கோ இல்லை ஏனைய ஜீவராசிக்கோ பாதிப்பு வந்தா மென்மணி மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க என்று முடித்தான் ஆதவன். சார், அப்போ அது ஒரு குரூப்பா? எப்போ முழுசா பிடிப்பீங்க? தப்பு செய்யாமல் இருக்க சொன்னா எப்படி தப்பிக்கலான்னு யோசிக்குதுங்க பாரு என்று பொறுமையவன். அவங்க என்ன டெரரிஸ்டா கூண்டோட பிடிக்க? இயற்கை மேலே மதிப்பும் மரியாதையும் நேசமும் வச்சிருக்க யார் வேணாலும் நாளைக்கு மென்மணி போல வரலாம். அதுவும் இல்லாமல் நேச்சர் சர்வன்ட்ஸ் முன்னாடி கவர்மெண்ட் சர்வெண்ட்டால் நிற்க முடியாது சார். சர்ச்சைகள் வரும் என தெரியும். இருந்தும் சக மனிதனாக மனதிலிருந்து பேசிவிட்டு விடை பெற்றான் ஆதவன். இறந்து போன தாஸ், ஹரிஷ், மாரிசன் குடும்பத்தினர் வீடியோவை பார்த்துவிட்டு துயரடைந்தனர். மென்மணியை கொல்லும் ஆவேசம்தான் இருந்தபோதும் அவள் குற்றத்தை ஒத்துக்கொண்டு சிறையில் இருப்பதால் அவர்களின் மனம் கொஞ்சம் அமைதியடைந்தது. 1 வருடம் கழித்து தன் 7 மாத குழந்தையை தூக்கி கொண்டு நடந்தான் ஆதவன். அவன் அருகே அவன் காதல் மனைவி ரோஜா குழந்தைக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு அவனோடு வண்டியில் ஏற நேராக ஜீப் சென்னை மாநகரை விட்டு சிவகங்கை சீமையை நோக்கி பறந்தது. பல மணி நேர பயணத்திற்கு பிறகு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள புரசடை உடைப்பு திறந்தவெளி சிறைச்சாலைக்கு குடும்பத்தோடு வந்திருந்தான் ஆதவன். என்னதான் இயற்கை ஆர்வலராக இருந்தாலும் மென்மணி கொலைகாரியாகத்தான் ஆதவன் தந்தை கண்ணோட்டத்தில் தெரிந்தாள். அதனால் அவர் வர மறுத்துவிட்டார். அங்கு வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஜெயந்தன் ஆதவனை பார்த்ததும் அவன் அருகே ஓடி வந்தான். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? மேடம், நீங்களும் நல்லா இருக்கீங்களா என்று விசாரித்தவன் கை குழந்தையை வாங்க உயர அவன் கையில் தன் மகளை கொடுத்தான் ஆதவன். அந்த குழந்தையை பார்க்க கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருந்தது. இவன்தானே ரோஜா மீது வண்டியை ஏற்றியவன். மன்னிப்பும் கேட்டுவிட்டான். இருந்தும் இப்போது மீண்டும் அவன் ஒரு முறை மன்னிப்பை யாசிக்க, பரவாயில்ல விடுங்க, அதை மறந்துடலாம் என்றாள் ரோஜா. அவர்களின் நோக்கத்தை அறிந்த பிறகு அவர்கள் மேல் அவளால் கோபப்பட முடியவில்லை.
இயற்கையின் சீற்றமாகவே ஜெயந்தையும் மென்மணியையும் பார்த்தாள் ரோஜா. பாப்பா ரொம்ப அழகா இருக்கா சார் என்றவன் கூற, மெலிதாக சிரித்த ஆதவனோ, அது சரி லவர் பாய், மென்மணி எங்க என்றான். பட்டாம்பூச்சிகளை அதிகமாக ஈர்க்கிறதுக்கான பூச்செடிகள் பற்றி பாபா அணு ஆராய்ச்சி மைய ஹையர் அஃபீஷியல் கூட மீட்டிங்கில் இருக்கா சார் என்றான் ஜெயந்தன். என்ன விவசாயம் நடந்துட்டு இருக்குன்னா ரோஜா கேட்க, கரும்பும் காய்கறியும் போட்டிருக்கோமா என்றான் ஜெயந்தன். ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ற ஜெயந்தன் ஆதவை கையெடுத்து கும்பிட, கையை கீழே இருக்கு ஜெயந்தன், நான் அவ்வளோ பெருசாக எதுவும் பண்ணிடலை, ஸ்டில் நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கீங்க என்றான் ஆதவன். இது உங்கள் பெருந்தன்மை சார், பெண்கள் வர முடியாது இந்த ஜெயிலுக்கு உங்கள் சிபாரிசு மூலமாக தான் மென்மணி வந்திருக்கா. நானும் அவளும் ஒன்றா இருக்க நீங்கள் காரணங்கிறத விட மென்மணிக்கு பிடிச்சி இயற்கையோடு அவளை இருக்க வச்சு அவள் பிஹெச்டி பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு மறுஜென்மம் கொடுத்துருக்கீங்க சார். வாழ்க்கையே முடிந்தது என தெரிந்துதான் காதலிக்காக கொலை செய்ய துணிந்தான் ஜெயந்தன். அவ்வளவு பெரிய டெக் பார்க்கில் கச்சிதமாய் கொலை செய்ய ஒருவர் உதவி அவசியம் அல்லவா? பாதுகாப்பு படையின் தலைவனான ஜெயந்தன் மென்மணிக்கு முழு உதவியாய் இருந்தான். எங்கெல்லாம் சிசிடிவி இருக்கும், எப்போது மாரிசன் கஃபே செல்வான், கொலை நடக்கும் போது செக்யூரிட்டி கார்ட்ஸை அந்த பில்டிங் பக்கமே போக விடாது பார்த்து கொண்டவன் அவளுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தான். மென்மணி இயற்கைக்காக கொலை செய்தாள் என்றால் அவள் மேல் வைத்த நேசத்திற்காக கரைப்பட்டான் ஜெயந்தன். மென்மணி வேலைக்கு சேர்ந்த பிறகு இருவருக்குள்ளும் காதல் மலர்ந்தது. ஒளிவு மறைவில்லாது கொலை செய்ய போகிறேன், பிரேக்கப் செய்து கொள்ளலாம் என்று வந்தவள் குறிக்கோளுக்கு உறுதுணையாய் தன் வாழ்க்கையையும் பணயம் வைத்து விட்டான் ஜெயந்தன். இருவரது உரையாடல்களும் இன்ஸ்டாகிராமில் தான். அதனால்தான் அவள் கால் ஹிஸ்டரியில் அவன் இருக்கவில்லை. இரவு நேர பணியாளர்கள் தங்களுக்குள் பேசி ஏதுவாக பிரேக் எடுத்துக் கொள்வர். அப்படித்தான் அன்று 3 மணி நேரம் தனக்கு கிடைத்த இடைவெளியில் தாஸை கொன்றிருந்தாள் மென்மணி. அடுத்து மாரீசனை பாய்சன் வைத்து கொள்ள நினைத்தவள் அவன் மயங்கி விழவும் வந்த அசப்பே தெரியாது கழுத்தறுத்து போட்டு சென்றாள். 2 முறையும் தூரத்தில் அவள் பாதுகாப்பிற்கு நின்றிருந்தான் ஜெயந்தன். அதுவும் இல்லாது காலை வேலை முடித்து சில நேரம் ஆதவையும் பின்தொடர்ந்தாள் மென்மணி. அவன் தங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்றேதான் ஆதாரங்களை விட்டு சென்றாள். மென்மணி மாட்டிய அன்று இரவு மினிஸ்டரை கொலை செய்துவிட்டு சரணடைந்தான் ஜெயந்தன். தங்கள் சார்பில் வாதாடக்கூட வக்கீலை ஏற்பாடு செய்ய விரும்பவில்லை இருவரும். ஆனால் ஆதவன் ஏற்பாடு செய்த வக்கீல் அவர்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து கூறி அவர்கள் குறிக்கோளை புரிய வைக்க ஆதவ் சொல்படி ஜெயந்தனுக்கு சிவகங்கை புரசடை உடைப்பு திறந்தவெளி சிறைச்சாலையில் தண்டனை கொடுக்கப்பட்டது. மென்மணியின் படிப்பு தகுதியும் அவளின் சமூக அக்கறையையும் மேற்கோள் காட்டி அவளின் பிஹெச்டி படிப்பிற்கு ஏற்ற இடம் இதுவென பேசி இருவரையும் இங்கு மாற்றியிருந்தான் ஆதவன். மீட்டிங் முடிந்து வந்த மென்மணி ஆதவையும் ரோஜாவையும் பார்த்து அவர்கள் அருகே ஓடி வந்தாள். நல்லா இருக்கீங்களா சார்? அக்கா நல்லா இருக்கீங்களா? ஜெயந்த் பாப்பா வெங்கிட்ட கொடு. பேர் என்ன சார்? படபட பட்டாசு போல் பேசுகிறவள் தான் அன்று சைக்கோ போல் தன்னிடம் பேசியவளா என ஆதவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. நீயே ஒரு பேர்வை என்றான் ஆதவன். சார், ஜெயந்தனும் மென்மணியும் ஒரு போல் அதிர, நீதான் பேர் வைக்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம் என்றாள் ரோஜா. ஆமா, எங்களுக்கு இயற்கை மேல பெருசா ஈடுபாடு இருந்ததில்லை. இனி எங்க பொண்ணோட சேர்ந்து நாங்களும் நேச்சர் பத்தி தெரிஞ்சுக்கிறோம் என்ற ஆதவனின் மாற்றம் மென்மணி முகத்தில் புன்னகையை தவள செய்தது. ஜெயந்த், அதை எடுத்துட்டு வா என்று மென்மணி கண் காட்ட சேகரித்த மலைத்தேனை எடுத்து வந்தான் ஜெயந்த். யாரா குட்டி பட்டாம்பூச்சி என சிரித்த முகத்தோடு சொல்லியவள், யாரா 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 என குழந்தை செவியில் சொல்லியவள் குழந்தையின் நாவில் மலைத்தேனை வைக்க முதலில் சினுங்கிய குழந்தை அதை வேகமாக சப்பியது. இயற்கை அமிர்தம்தான். யாராவின் செயலை பார்த்து அனைவரும் புன்னகைக்க அவர்களை வட்டமடித்து மேலே பறந்து சென்றன வண்ணத்து பூச்சி கூட்டம். இயற்கை விரும்பிகள் எப்பொழுதும் அறவழியில் இருப்பவர்கள் அல்ல, மென்மணி போல் ரௌத்திரம் பழகவும் செய்வர். இயற்கையை நேசிப்போம், போற்றி பாதுகாப்போம். முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. கதையை பற்றி உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நன்றியுடன் சனாகவி.